வணக்கம். இது நியூஸ் 7 தமிழின் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். நம்ம சுற்றி நடக்கும் நிகழ்வுகள், அந்த நிகழ்வை நகர்த்தும் அடிப்படை, அதன் பின்னணியில் இருக்கும் அரசியல், இது குறித்து விவாதித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் மத்திய நிதிநிலை அறிக்கை 2017-2018 ஆண்டிற்கான மத்திய நிதிநிலை அறிக்கை நாடாளுமன்ற மக்களவையில் இன்று மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார். இந்த மத்திய நிதிநிலை அறிக்கையினுடைய சாதக பாதகங்கள் என்ன என்பதே இன்றைய கேள்வி நேர விவாதப் பொருளாக இருக்கிறது. இந்த தளத்தில் கேள்வி நேரம் சில கேள்விகளை முன்வைக்க விரும்புகிறது. அந்த கேள்விகள்: பட்ஜெட் 2017-2018 சாதக பாதகங்கள் என்ன? விவசாயத்திற்கு போதுமான அளவில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதா? ஏழைகளுக்கான பட்ஜெட் என்கிற பிரதமர் மோடியின் பேச்சு ஏற்புடையதா? ரயில்வே துறைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதா? தனியார் மயமாக்கல், டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை நோக்கிய நகர்வா உள்ளிட்ட கேள்விகளோடு மேலும் சில கேள்விகள் காத்திருக்கின்றன. பயணிக்கலாம். அரங்கில் 5 ஆளுமைகள் நம்மோடு இணைகிறார்கள். இது கேள்வி நேரம். அரங்கில் நம்மோடு பொருளாதார நிபுணர் திரு வெங்கடேஷ் ஆத்ரேயா அவர்கள் இணைகிறார். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நம்மோடு ஜெமிலா அவர்கள் இணைகிறார்கள். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் திரு பி.ஆர். பாண்டியன், வணக்கம், வரவேற்கிறேன். மற்றும் ஒரு பொருளாதார நிபுணர் திரு ஷாம் சேகர், வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். திரு ஆனந்த் சீனிவாசன், பொருளாதார வல்லுநர். ஐவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நாம் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம். காலை முதலே நிதிநிலை அறிக்கை எல்லோருமே பார்த்துருப்பீங்க. நான் உள்ளிட்ட ஒருவேளை மக்களுக்கு கூட இன்னும் எளிமையாக புரிய ஆரம்பிச்சிருது. எங்களுக்கெல்லாம் இன்னும் கூட புரிகிற எளிய முறையில் பொருளாதார வல்லுநர்கள் இந்த பட்ஜெட்டுடைய சாதக பாதகங்களை ஆழமாக ஒரு அறிவு சார்ந்த தளத்தில் விவாதிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட நகரம் வெங்கடேஷ் ஆத்திரையாட்டிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அடிப்படையிலாக நான் பார்க்கக்கூடிய சாதகமான அம்சங்கள், பாதகமான அம்சங்கள்னு நீங்கள் எதை குறிப்பிடுவீங்க? முதல்ல பட்ஜெட் என்பது நான் மீண்டும் மீண்டும் சொல்வது போல் ஒரு ஆண்டுக்கான அரசின் வரவு செலவு பற்றிய மதிப்பீடுகள் தான். மதிப்பீடுகள் பின்னாடி திருத்தப்படும். தொடர்ந்து அண்மை காலங்களில் பட்ஜெட் மதிப்பீட்டுக்கும் திருத்தப்பட்ட மதிப்பீட்டுக்கும் இடைவெளிகள் இருக்கின்றன என்பதை நம்ம பார்க்குறோம். இரண்டாவது, பட்ஜெட் முன்வைப்பது என்பது ஒரு அந்தரத்தில் அல்ல. ஏற்கனவே இந்த அரசு சில கொள்கைகளை பின்பற்றி வருகிறது. பொதுவாக ஒரு தனியார்மயம், தாராளமயம், உலகமயம் என்ற சட்டகத்துக்குள் இருந்தால் அது தன்னுடைய நிலைப்பாடுகளை எடுத்து வருகிறது. உலக சூழலையும் கணக்கில் கொள்ள வேண்டியிருக்கிறது. நடப்பாண்டினுடைய நிலைமைகளையும் கணக்கில் கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த முறை என்ன சிக்கல் என்று சொன்னால், ஜனவரி இறுதியில் பிப்ரவரி துவக்கத்தில் பட்ஜெட் வருவதனால இந்த நடப்பு நிதியாண்டினுடைய 2 குவார்ட்டர்ஸுக்கான 2-3 மாதங்களுக்கான விவரங்கள் தான் அவங்க கையில் இருக்குது. தரவுகள் தான் அவங்கள்ட்ட இருக்குது. ஆகவே நடப்பாண்டினுடைய பொருளாதார செயல்பாடுகளை பற்றி மத்திய அரசின் ஆய்வறிக்கை கூட முழுமையாக பேச முடியவில்லை. ஆக ஓரளவிற்கு இந்த பட்ஜெட்டினுடைய ஆக்கத்தில் அந்த தரவுகள் இன்மை என்ற பலவீனமும் அடங்கி இருக்கிறது. இருந்தாலும் இது ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது என்று சொன்னால், இந்த செல்லாக்காசு நடவடிக்கை பல உயிர்களை குடித்தது மட்டுமல்ல, பொருளாதாரத்துக்கு கடுமையான பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கை. அதன் பின்புலத்தில் இந்த பட்ஜெட் முன்வைக்கப்படுகிறது. ஆகவே பல கேள்விகள் மக்களுக்கு இருக்கின்றன. இந்த பட்ஜெட்டை பொதுவாக 2 கோணங்களிலிருந்து பார்க்கலாம். ஒன்று, இந்த செல்லாக்காசு நடவடிக்கையை ஒட்டி வருகின்ற தேவையை, கிராக்கியை உயர்த்த வேண்டிய தேவையை, பொருளாதாரத்துக்கு ஊக்கமளிக்க வேண்டிய தேவையை இந்த பட்ஜெட் எப்படி எதிர்கொள்கிறது என்பது ஒன்று. இரண்டாவது, ஒரு பட்ஜெட்டின் மையமான அம்சம் என்பது வரவுகளும் செலவுகளும். வரவுகள் எங்கிருந்து வருகின்றன, செலவுகள் எங்கே செல்கின்றன, பட்ஜெட் உரையில் கூறப்படுவது என்ன, உண்மையில் செய்யப்படுவது என்ன, இந்த விஷயங்களை நாம் பார்ப்பது உதவிகரமாக இருக்கும். திரு பி.ஆர். பாண்டியன், அடிப்படையில் ஒரு விவசாயிகள் சார்ந்த கண்ணோட்டத்தில், விவசாயத்துறை சார்ந்த கண்ணோட்டத்தில் மத்திய நிதிநிலை அறிக்கையின் மீதான உங்களுடைய மதிப்பீடும் பார்வையும், சாதகங்கள் பாதகங்கள் இரண்டையும் இணைத்து தொகுப்பாக சொல்லியிருக்கிறது. 1,84,000 கோடி 223 கோடி ரூபாய் என்று சொல்வது ஒரு மிகைப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறதான் தெரியுது. முதல்ல விவசாய உற்பத்திக்கான திட்டம் என்பது, அதுக்கான நிதி ஒதுக்கீடு என்பது வேறு, கிராம வளர்ச்சி என்பது வேறு. கிராமப்புறத்தில் பிரதம மந்திரி சாலை மேம்பாட்டு திட்டம், கிராமப்புற சாலைகள் மேம்பாடு நபார்டு திட்டம் மூலமாக மேம்படுத்துகிற திட்டங்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூலமாக மேம்படுத்தப்படுகிற கிராம ஊராட்சி திட்டங்கள், இதையும் வேளாண் துறையையும் இணைச்சி ஒரு தொகுப்பை சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று, அதில் வரவேற்கத்தக்க அம்சம்னா கிராம வளர்ச்சியை முன்னிறுத்தி பல திட்டங்களை இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இவங்களோட அறிவிப்பே கடந்த கால பட்ஜெட் உரையை விட இந்த காலம் காலத்தை ரொம்ப குறுக்கி உரை வாசிச்சிருக்கிறாங்க. அப்போ அதில் முதன்மைப்படுத்த வேண்டிய திட்டங்களை நிச்சயமாக நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறார். அதன் மீது சொல்லுகிற போது
விவசாயத்தை நான் வந்து ஒரு வார்த்தையை அவர் சொல்கிறார், விவசாயத்தை வந்து நாங்கள் வந்து வருமானத்தை ரெட்டிப்பாக்குவோம் அப்படின்னு சொல்கிறார். விவசாயத்தை ரெட்டிப்பாக்குவோம், கிராம வளர்ச்சியை முன்னிலைப்படுத்துவோம்னு அவர் சொல்லியிருக்கிறார். விவசாயத்தை ரெட்டிப்பு ஆக்கணும் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற பாதிப்பு நிலையிலேருந்து நாங்கள் பார்க்குற போது விவசாயத்துக்கு அடிப்படையான தண்ணீர் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் தென்மேற்கு பருவமழை குறைவு, வடகிழக்கு பருவமழை முற்றிலும் பொய்த்து போச்சு. இந்தியாவில் குமரி முதல் காஷ்மீர் வரையிலும் மிகப்பெரிய வறட்சி. அப்போ உற்பத்தி மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு, விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ விவசாயிகளுக்கு இப்போ நீண்டகால திட்டம், ஒரு தொலைநோக்கு பார்வையோட திட்டம் அப்படின்னு சொன்னாக்கா ரெட்டிப்பாக்கணுக்கு அடிப்படையாக தண்ணி வேணும். நீர் ஆதாரத்துக்கான எந்த ஒரு திட்டத்தையும் இவங்க அறிமுகப்படுத்தலை. வாஜ்பாய் அவர்கள் 1000 கோடியை ஒதுக்கி அப்பயே கிட்டத்தட்ட 91, 92ஆம் ஆண்டிலேயே நதிகள் இணைப்பு திட்டத்தை அவங்க அறிவித்தாங்க. அந்த திட்டத்தை திரும்ப இவங்க ஃபாலோ பண்ண போகிறோன்னு சென்ற ஆண்டு நிதி அறிக்கையில் சொன்னாங்க. நதிநீர் இணைப்பு திட்டத்தை நாங்கள் செயல்படுத்துவோம். நாங்கள் எங்களோட கோரிக்கை நதிநீர் இணைக்க வேண்டுமானால் நதிகள் தேசியமயமாக்கப்பட வேண்டும், மத்திய அரசு சொந்தமாக்கப்பட வேண்டுங்கிற இதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம். அதை விட நதிகள் இணைப்பு திட்டத்துக்கான நிதி ஒதுக்கீடை செஞ்சு துவக்கணும் உடனடியாக. அதுக்கான எந்த அறிவிப்புமே இதில் கிடையாது. அதே போல் 5 லட்சம் குளங்கள் மேம்படுத்தப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வரவேற்கத்தக்க விஷயம். ஆனால் இது சென்ற ஆண்டு சொல்லப்பட்டது தான். அப்போ இந்த ஆண்டு அது சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஆண்டு நதிகள் இணைக்க வேண்டும் என்கிற அந்த திட்டமும் கிடப்பில் போயிருக்கு ஒன்று. அதே போல் புதிய நீர்ப்பாசன திட்டங்களை பல மாநிலங்கள் முன்மொழிஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் விவசாயத்தை நம்பி நம்ம வாழ்கிற இந்த மாநிலத்தில் விவசாய வளர்ச்சி என்கிற முறையில் அண்டை மாநிலங்கள் நம்பி நம்ம இருக்கிற போது பருவமழை குறைவு, இயற்கை மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிற போது கிடைக்கிற நீராதாரங்களை சேமிக்கிறோம், அதை பகிர்ந்துக்கணுங்கிற முறையில் இருக்கிற நீராதார திட்டங்கள், அதுக்கான முன்மொழிகளுக்கு எந்த அனுமதியும் கொடுக்கப்படுறதாவோ அதுக்கான நிதி ஒதுக்கீடு எதுவுமே இல்லாத நிலையில் ஒரு ஏமாற்றமும் ஒரு சில திட்டங்கள் மூலமாக வரவேற்கிற விஷயமாகவும் இருந்தாலும் கூட முற்றிலும் விவசாயத்திற்கு அவங்க சொல்லியிருக்கிற நோக்கம் வெற்றி பெறுவதற்கான எந்த ஒரு வாய்ப்புமே அதில் இடம்பெறல. அந்த தொடக்குச்சிட்டு கருத்து அப்படி எடுத்துக்கலாம். திரு ஆனந்த், அடிப்படையில் உங்களுடைய பார்வை, இதனுடைய சாதகங்கள் பாதகங்கள், வரவேற்புக்குரிய விஷயங்கள், விமர்சனம். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு வருஷமும் ஒரு ஸ்கீம் ஒன்று அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அடுத்த வருஷம் அந்த ஸ்கீமை பற்றி பேசவே மாட்டாங்க. இது வந்து முதல் நாள்லேருந்து இது 4வது பட்ஜெட்டு. முதல்ல நீங்கள் மேனிஃபெஸ்டோலன்னு எடுத்திங்கன்னா, முதல்ல மேனிஃபெஸ்டோவில் என்ன சொன்னாங்க, 5 லட்சம் வரைக்கும் வருமான வரி இருக்காது. நாங்கள் முதல் பட்ஜெட்லேயே அப் டு 5 lakhs நோ இன்கம் டேக்ஸ். நாங்கள் இது 4வது பட்ஜெட்டு, ரேட்டை 10லேருந்து 5 ஆக்கியிருக்காங்க. புல்லட் ட்ரெயின்னு பேசினார். இன்றைக்கி அந்த புல்லட் ட்ரெயினை பற்றியே பேசல. முதல் பட்ஜெட்டில் 100 கோடி ரூபா அலாட்மெண்ட். நாங்கள் அப்புறம் ஜப்பானுக்கு போயிட்டு வந்துட்டு நாங்கள் 1 லட்சம் கோடிக்கு சைன் பண்ணிட்டோம், 0.1% இன்ட்ரெஸ்ட்னார். இன்றைக்கி அது புல்லட் ட்ரெயினை பற்றி காணும். டைமண்ட் குவாடிலேட்ரல் அப்படின்னு ஒரு ஸ்கீமை சொன்னார். அந்த டைமண்ட் குவாடிலேட்ரலை பற்றி இன்றைக்கி பேச்சு இல்லை. ஃபஸ்ட்டு பட்ஜெட்டில் என்ன சொன்னால் 100 டூரிஸ்ட் 50 டூரிஸ்ட் ரிலீஜியஸ் சென்டர்ஸை நாங்கள் ரயிலும் ரோடையும் லிங்க் பண்ணி டூரிசமாக வளர்ப்போம்னார். அதில் கொஞ்சம் முதல் பட்ஜெட்டில் ஒரு 4-5 ஊரை சொன்னார். அதுக்கப்புறம் அதை பற்றி பேச்சே கிடையாது. அடுத்தது என்ன சொன்னார், 100 ஸ்மார்ட் சிட்டிஸ் பண்ணுவோம், நியூ ஸ்மார்ட் சிட்டிஸ், ஓல்டு இல்லை, 100 நியூ ஸ்மார்ட் சிட்டிஸ்னார். முதல் பட்ஜெட்டில் என்ன சொன்னார், இருக்கிற ஊரையே சபர்ப்ஸ்லேயே பேரை சொல்லி இதை நாங்கள் மேல் பண்ணுவோம். நாங்கள் ஸ்மார்ட் சிட்டினா என்னென்னு டிஃபைனே பண்ணல. அதுக்கு ஒரு 100 கோடினார். இன்ஃபேக்ட் அந்த பட்ஜெட் போது நான் சொன்னேன் ஒரு 50 ஸ்கீமுக்கு 100 கோடி ரூபா கொடுத்தாருன்னு. இன்றைக்கி இந்த பட்ஜெட்டில் அந்த 100 கோடி ரூபா எங்கே போச்சுன்னே தெரியல. அடுத்த விஷயம் என்னென்னா, ரயில்வே பட்ஜெட்டை இதோட மர்ஜ் பண்ணாங்க. போன வருஷம் ரயில்வே பட்ஜெட்டில் 1.5 லட்சம் கோடி நான் கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ் பண்ண போகிறேன்னு சொன்னார். அதாவது கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ்னால் புது கோச் வாங்குறது, இன்ஜின் வாங்குறது, ரோடு ரயில் போடுறது, ரயில் ஓவர் பிரிட்ஜ் கட்டுறது. டிசம்பர் வரைக்கும் வந்த ஆய்வில் 45,000 கோடி தான் செலவு பண்ணேன். எல்லாத்தையுமே அவர் என்ன சொன்னார், நாங்கள் இன்டர்னல் அக்ரூவல்ஸும் கடன் வாங்க போகிறோம்னு சொன்னார். அதை பற்றி பேச்சே கிடையாது. இதில் இப்போ சடனாக ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, ஐஆர்சிடிசி. அந்த ஐஆர்சிடிசியோட மெயின் வேலை என்ன, ரயில்வே டிக்கெட்டை விற்க போகிறது. அது ரயில்வேக்கு டிக்கெட் ஏஜென்ட்டு கேட்ரிங் சர்வீசஸ் கொடுக்குறது தான் மெயின் ஃபங்க்ஷன். அதை நான் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ண போகிறேங்கிறாரு. அது ஒரு மொனாப்பலி பிஸ்னஸ். அப்படின்னா என்ன, 10 பேருக்கு நீங்கள் ரயில்வே டிக்கெட் இஷ்யூ பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுக்கணும். நியாயமாக நீங்கள் அதை மார்க்கெட்டில் கொண்டு போகிறீங்கன்னா ஐஆர்சிடிசிக்கு நீங்கள் வந்து 10 பேருக்கு லைசன்ஸ் கொடுக்கணும். வெறும் கவர்மெண்ட்டோட மொனாப்பலி அது லைசன்ஸ் கொடுக்க டிக்கெட் விற்கிறது. அதை நான் வந்து மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ண போகிறேங்க. நீங்கள் ஐஆர்எஃப்சின்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா இந்தியன் ரயில் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், ரயில்வே கடன் வாங்கிறதுக்காக பாண்டு போடுறது. அது வந்து ஹையர் பர்ச்சேஸ் கம்பெனி கிடையாது, அது ஃபைனான்ஸ் கம்பெனி கிடையாது, பேங்க் கிடையாது. அதை நான் வந்து லிஸ்ட் பண்ண போகிறேன்னு போகிற போக்கில் சொல்கிறாரு. இந்தியன் ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் இர்கான் அப்படின்னு ஒன்று இருக்குது.
அது வந்து ரயில் ரோடுக்கு ரயில் மெட்ரோ வந்து கட்டுறது. அதை நான் லிஸ்ட் பண்ண போகிறேங்கிறாரு. சரி, நான் உங்கள் தொடக்க சுற்று இது வரைக்கான விமர்சனங்கள் நம்ம தொடக்க சுற்றில் வாங்க 1.5 மணி நேர நிகழ்ச்சி நிச்சயமாக விரிவாக பேசலாம். ஷாம் சேகர்ட்டையும் பேட்டி அவங்ககிட்ட வந்துடுறேன். ஏன்னா ஆளும் கட்சியின் பிரதிநிதிங்கிறதுனால எல்லோருக்கும் சேர்த்து பதில் சொல்ல வேண்டிய கூடுதல் பொறுப்பு உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஷாம் சேகர், உங்களுடைய அடிப்படையிலான பார்வை, அவர் ஆனந்த் சொன்னதோடு கூட நீங்கள் இணைத்து சொல்லலாம், ஒரு கண்டினியூட்டி மிஸ் ஆகுதுங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் அவருடைய விமர்சனத்தில் இருக்குதான்னு நினைக்கிறேன். உங்களுடைய பார்வை, இதனுடைய சாதக பாதகங்கள். தொடர்ந்து பல ஆண்டுகளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டிங்கிறது ஒட்டுமொத்தமாக வந்து எப்படி நீங்கள் ஆளுமையை நடத்துகிறீங்க அப்படிங்கிறதுல தான் உங்களுக்கு கண்டினியூட்டி வரும். திட்டங்கள் மாறுறதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. அந்த திட்டங்களை வந்து ஒரு துறையை வந்து இன்னொரு துறையோடு இணைப்பாங்க அல்லது திட்டங்களை மாற்றி அமைக்கிறது, இதெல்லாம் வந்து நிர்வாக ரீதியாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதில் ஒன்றும் பெரிய ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. அதே போல் இந்த ஒரு பட்ஜெட்டில் வந்து பல விதமான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுக்கறதுங்கிறது ஒரு இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை, பல வருஷங்களாக நடந்த ஒரு விஷயந்தான். அதனால் இதில் ஒன்றும் புதுசாக ஒன்றும் அதில் ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. இந்த பட்ஜெட்டை பொறுத்த மட்டும் கடந்த ஒரு 6-7 ஆண்டுகளாக பற்றாக்குறையை எப்படி நிர்வாகம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல முக்கியமான பிரச்சனைகள் இருந்து வந்திருக்கு. அதுவும் கச்சா எண்ணெய் விலை வந்து உயர்வாக இருந்தபோது எந்த விதமான கடினமான முடிவுகளையும் எடுக்காமல் கடன் வாங்கி பொருளாதாரத்தை நடத்தின ஒரு சீர்கேட்டான ஒரு நிர்வாகம் இருந்ததுனால நாடு வந்து பின்னடைவை அடைஞ்சதுங்கிறது தான் உண்மை. அந்த பின்னடையிலேருந்து வெளியே வரது தான் இந்த ஆட்சியுடைய பங்காக இருக்க வழிய இன்னும் முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு சூழலே ஏற்படலைங்கிறது தான் உண்மை. முக்கியமாக சொல்லணும்னா முதலீடுகள் செய்வதற்கு இந்திய நிறுவனங்களுக்கு உரிய பலம் இல்லாத ஒரு சூழல் தான் நிலவி வருது. இதற்கு வந்து ஆட்சியாளர்களை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற ஆட்சியாளர்களை குறை செய்வது வந்து முதிர்வில்லாத ஒரு பேச்சு. இதற்கு முன்னாடி இருந்தவர்கள் கொடுத்த கடன்களே அவர்களால் இன்னும் திருப்பி கொடுக்க முடியாத ஒரு அவல நிலை தான் இருந்து வருது. அப்போ அந்த கடன்கள் ஏன் கொடுக்கப்பட்டன, எப்படி கொடுக்கப்பட்டன, எதன் சார்பில் கொடுக்கப்பட்டன, இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குது. ஆகவே இது வந்து ஆளுமை சார்ந்த பிரச்சனைகளை தான் நம்ம இன்னும் தொடர்ந்து இது பண்ணிட்டு வரோம். இந்த சூழ்நிலையில் அரசு தன் செலவினங்களை வந்து ஒழுங்காக சீரமைத்து நடத்துகிறதா, சொன்னபடி செய்கிறதா, அல்லது அது கிட்ட வருதான்னு தான் பார்க்க முடியும் நீங்கள். அதே போல் ஒதுக்கீடுகளை ஒழுங்காக உபயோகப்படுத்துகிறாங்களா? இப்போ வந்து முத்ரான்னு ஒரு திட்டம் அறிவித்தாங்க. 1,22,000 கோடி வேலை வாய்ப்பு ஏற்படுத்துவதற்காக இளைஞர்களுக்கு தொழில் துவங்குறதுக்காக கொடுக்கப்பட்ட திட்டம். இப்போ இன்றைக்கி பட்ஜெட் ஸ்பீச்சில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த திட்டத்தில் 1,22,000 கோடி இலக்கை முழுவதாக எட்டினோன்றது நிதியமைச்சருடைய தாக்குதல் பட்ஜெட்டில் அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, அந்த 1,22,000 கோடியை அடுத்த வருஷத்துக்கு 2,44,000 கோடியாக நாங்கள் உயர்த்த போகிறோம், ஸ்ட்ரைட்டாக டபுள் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அது வேலை வாய்ப்பு சார்ந்த ஒரு நகர்வாக நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி குறிப்பிட்டு சொல்லப்படி பல நகர்வுகள் இந்த பட்ஜெட்டில் இருக்குது. அதே போல் முக்கியமாக சொல்லணும்னா 91க்கு அப்புறம் தொடர்ந்து வந்த பட்ஜெட்டில் யார் ஆட்சியில் இருந்தாலும் பெருநிறுவனங்கள் சார்ந்து தான் வந்து சலுகைகள் கொடுக்கப்பட்டன. அரசு நடத்தும் ஆலோசனை கூட்டங்கள் மற்றும் எல்லா விதமான பட்ஜெட் ஆயத்த பணிகளில் யாருக்கு அதிக இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கோ அவங்களால தான் வந்து போய் டெல்லியில் போய் அவங்களுடைய கருத்துக்களையோ அல்லது தேவைகளையோ வந்து சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இந்த பட்ஜெட்டில் அந்த மாதிரி ஆலோசனை கூட்டங்கள் எதுவுமே நடத்தப்படவில்லை அப்படிங்கிறது முதல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த பிரதிபலிப்பு இந்த பட்ஜெட்டில் தெரியறது. பெருநிறுவனங்களுக்கு எந்த விதமான குறிப்பிட்டு சொல்லும்படியான எந்த சலுகையும் இந்த பட்ஜெட்டில் கொடுக்கப்படவில்லை. எனக்கு தெரிஞ்சு கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளும் இந்த மாதிரி ஒரு தடவை கூட நடந்ததில்லை. இதுதான் முதல் தடவை. அதுதான் நம்முடைய பிரதமரும் கூட குறிப்பிட்டிருக்காரு, இது ஏழைகளுக்கான பட்ஜெட் அப்படின்னு இருக்கிறாரு. ஜெமிலா அவரிடம் ஒரு பாயிண்ட் அவங்க பேச முன்னாடி சொல்லிடுறேன். ஏன்னா முதல் ரவுண்டில் நான் வந்து பட்ஜெட் நான் என்ன சொல்லுங்க நான் ஜெமிலா. அதாவது இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையில் பட்ஜெட் உரையில் ஏராளமான ஒதுக்கீடுகள் கிராமப்புறங்களுக்கு விவசாயத்துக்கு கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. நீங்கள் ஓவராலாக பார்த்து பார்த்தீங்கன்னா, ஒன்று அரசினுடைய மொத்த ஒதுக்கீடு என்பது கடந்த ஆண்டு 19.78 லட்சம் கோடி ரூபாய் இருந்தது. இப்பொழுது 21.47 லட்சம் கோடி ரூபாய் இருக்குது. அதாவது ஒரு 9%, 9% இன்க்ரீஸ். இந்த விலைவாசி உயர்வை கணக்கில் கொண்டாலும் ஒட்டுமொத்த ஜிடிபி உயர்வை கணக்கில் கொண்டாலும் இது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க உயர்வு என்று சொல்ல முடியாது. குறிப்பாக செல்லா காசு பிரச்சனையின் பின்புலத்தில் ஒரு ஊக்கம் தரப்படும் என்று பரவலாக எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இது போதாது என்பது ஒரு கருத்து. இரண்டாவது, ஒதுக்கீடுகளை பொறுத்தவரையில் அநேகமான துறைகளுக்கு ஒதுக்கீடு இவர் சொல்லக்கூடிய ஹெல்த் அண்ட் எஜுகேஷனாக இருக்கட்டும், அல்லது வந்து வேளாண்மையாக இருக்கட்டும், அல்லது மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், ஒதுக்கீடுகள் உயர்வு என்பது ஒரு மிகுந்த குறுகிய எல்லைக்குட்பட்டு தான் இருக்குது. கொஞ்சம் ஒதுக்கீடு மட்டும் பிரச்சனை இல்லை, இது எப்படி அமல்படுத்துறீங்க பிரச்சனைகளாக இருக்க வச்சுங்க.
காரணம் என்னன்னு சொன்னால் ஒட்டுமொத்த ஃபிஸ்கல் பற்றாக்குறை 3% இருந்தால் போகிறோம், 3.2க்குள்ளே இருக்கணும் என்று இவர்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கிற விளைவாக வரி வசூலிலும் இவர்கள் ஒரு அரசியல் திராணியோடு செயல்படாததன் காரணமாக செல்வந்தர்களிடமிருந்து வரி வாங்குவதில் நமக்கு பலவீனம் இருப்பதனால நேர்முக வரிகளை தொடர்ந்து குறைப்பதும் மறைமுக வரிகளை கூட்டுவதுமான ஒரு ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் பதிவு செய்யும். நான் இதுவரைக்கும் அவங்ககிட்ட பதில் வாங்கிட்டு வந்துடலாம். நீங்கள் அவங்க சொன்ன கருத்துக்களோடு இணைந்து உங்களுடைய பார்வை, முதல் சுற்று பார்வை. முதல் கட்டமாக நான் சொல்ல விரும்புகிறது, பட்ஜெட் அப்படின்ன உடனே சாமானிய மக்கள்லேருந்து படித்தவங்கலேருந்து தொழில் செய்கிறவங்கலேருந்து வியாபாரிகளாக இருக்கட்டும் வணிகர்களாக இருக்கட்டும் எல்லாருடைய வாயிலும் வரக்கூடிய ஒரு விஷயம் வந்து இன்கம் டேக்ஸ். அந்த இன்கம் டேக்ஸை வந்து ரொம்ப தெளிவாக சிறப்பாக எடுத்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வருமான வரி கட்டுறவங்க அப்படின்னு பார்த்தா வெகு சொற்பம், 2% அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறத வந்து முறியடிக்கவே முடியல. காலமாக ஆண்ட காங்கிரஸ்காரர்களால் ஒன்றுமே பண்ண முடியல. அந்த சூழ்நிலையை மாற்றுவதற்காக இப்போ எடுத்த கருப்பு பண நடவடிக்கை என்ற பேரில் 500,000 நோட்டு மதிப்பிழப்பு செய்யப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக அப்பெல்லாம் வந்து இது என்ன முட்டாள்தனமான முடிவுன்னு பேசிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதனால இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை எடுத்துட்டு வந்தாங்கன்னு. இன்னைக்கு பார்த்தோம்னா 5 லட்சம் வரைக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கு 5% அப்படின்ற மாதிரி வருமானத்தை பேஸ் பண்ணி ஒரு ஆண்டுக்கு கொடுத்துருக்கிறது வந்து பார்க்கும்போது உண்மையிலேயே அதிகப்படியான மக்கள், அதாவது 25% அதிகரிக்கும் இந்த வருமான வரி செலுத்துபவர்களின் எண்ணிக்கை என்பதுதான் முதலாவது கருத்து. நான் அதுதான் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு இதுவாக நான் பார்க்குறேன். ஸோ இங்கே வந்து சொன்னாங்க, நிறைய பொருளாதார நிபுணர் இவர் ஆனந்த் சொன்னார், அவர் வழக்கமாகவே பேசுவார், எல்லாமே வந்து நெகட்டிவ்ஸ் மட்டுமே பேசுவார். அதே மாதிரி தான் இன்னைக்கும் அதே நெகட்டிவ் மட்டும் பேசியிருக்காரு. ஒரு வார்த்தை கூட ஒரு பொருளாதார நிபுணர் வாயிலிருந்து பாசிட்டிவ் வராத ஒரே நிபுணர் அவர். அதனால் அவருடைய கருத்து வந்து பெரிய இதுவாக இல்லை, நான் அதுக்கு பதில் சொல்லணும் நான் விருப்பப்படலை. முதல்ல சகோதரர் சொன்னார் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் பெருசாக வந்து சொல்லலை அப்படின்னு. நிச்சயமாக அப்படி இல்லை. இந்த வருஷம் வந்து 35,984 கோடியை அலாட் பண்ணியிருக்கிறாங்க விவசாயிகளுக்காக. அது சொல்லியிருக்காங்க, எப்படி பிரித்து பண்ண போகிறதுன்றது இனி நமக்கு தெரிய வரும். அதனால விவசாயிகளுக்கும் கிராமத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. மெயினாக எந்த அரசாங்கமும் கொடுக்காத ஒரு முக்கியத்துவம் கிராமத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். ஜென்ரலாகவே வந்து பேசுகிற விஷயம், கிராமத்தை யாரும் கண்டுக்கிறது இல்லை, கிராம வளர்ச்சியை பற்றி நாம் நினைப்பதில்லை. ஆனால் இந்தியாவின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய கிராம பகுதிக்காகவே முழுக்க பட்ஜெட் சொல்லியிருக்கிற மாதிரி இருக்கு. நிறைய விஷயங்கள் கிராமப்புற கட்டமைப்புக்காக 1,17,000 கோடி வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு கிராமத்துக்கு 133 கிலோமீட்டர் சாலைகள் அமைக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. மின்சாரமே இல்லாமல் இத்தனை காலமாக வைக்கப்பட்டிருந்த சூழ்நிலை மாறி 2018 மே மாசத்தோட எல்லா கிராமங்களுக்கும் மின் இணைப்பு என்ற சூழ்நிலை வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதெல்லாம் மிகவும் வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா வெளிச்சமே பார்க்காத கிராமங்கள் இருக்கிறது என்றால் அது எவ்வளவு பெரிய அவலநிலை. அந்த எல்லாம் மாற்றக்கூடிய சூழ்நிலை கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. ஏன்னா அடிப்படை ஆதாரமாக இருக்கக்கூடிய தண்ணி, கரண்ட்டு இதெல்லாமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையை இந்த பட்ஜெட் வந்து மாற்றி கொடுக்கும் அப்படின்ற எண்ணம் இருக்கு. அதன் பேரில் நடந்திருக்கு. கடந்த ஆண்டு கூட 21,000 மின்சார இணைப்புகள் கொடுத்துருக்குறாங்க. நம்மளுடைய ஜனாதிபதி கூட அதை பற்றி தெளிவாக சொன்னார். ஸோ அந்த மின் இணைப்புகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயம். அடுத்தது இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி, அது ரொம்ப முக்கியமாக பேசப்பட்டது. கடந்த ஆண்டும் அதை இது பண்ணாங்க. அதன் பேரில் 20 லட்சம் இளைஞர்களுக்கு திறன் மூலமாக, ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாக வேலை வாய்ப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த மாதிரி வேலை வாய்ப்பை உயர்த்துவதற்கான அருமையான திட்டங்கள் இந்த முறையும் கொடுத்துருக்குறாங்க. மறுபடியும் சொல்கிறேன், கிராமப்புறத்தில் இருக்கிற பெண்கள் உயர்வடைய வேண்டும் என்றதுக்காக அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் வேறு ஏதாவது அவங்க ஏதாவது பண்ணுறாங்களா, கைத்தொழில் பண்ணுறாங்களா, அவங்கள ஊக்குவிக்கிற விதமாக பெண்களுக்கு, கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு 500 கோடி ரூபாயை தனியாக வந்து அலாட் பண்ணியிருக்கிறாங்க. இது இல்லாமல் தாழ்த்தப்பட்ட மக்களுக்குன்னு ஒரு பாரபட்சம் இல்லாமல் அவங்களுக்கான உதவியும் வந்து பல கோடி வந்து நிர்ணயம் பண்ணி கொடுத்துருக்கிறது வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயமாக இருக்கிறது. இன்னொன்று ரொம்ப முக்கியமாக ஃபஸ்ட்டே சொன்ன விஷயம்தான், இந்த வருமான வரி என்றைக்கு நம் நாட்டிற்கு அதிகமாக வருகிறதோ அன்னைக்கு தான் நம்ம பொருளாதாரத்தில் உயர முடியும், நம்மளுடைய கட்டமைப்பை உயர்த்த முடியும் என்ற நிலை இருக்கிறது. சாதாரண பஸ்ஸில் போகிறதுக்கு கிண்டல் பண்ணுறோம், ட்ரெயின் சரியில்லைன்னு சொல்கிறோம், அங்கிட்ட எலி வருதுன்றோம், பூச்சி வருதுன்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே என்ன வருமானம் வருகிறது அரசிற்கு, எதை வைத்து அரசு வந்து அந்த நிலைக்கு கொண்டு போக முடியும் என்றதை வந்து யோசிக்கிறது கிடையாது. அப்போ தான் நமக்கு வந்து நல்ல ஒரு கட்டமைப்பு இருக்கும்.
ஹெல்த் பொறுத்த வரைக்கும், எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து டாக்டர்ஸ் ரொம்ப பற்றாக்குறை இருக்கிறாங்க. நல்ல ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் இல்லைன்ற சூழ்நிலை மாறி அது வரணுன்றதுக்காக இப்போ பிஜிஸ் எல்லாம் 5000 பேர் சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக டிஎன்பி இதெல்லாம் பார்க்கும்போது 25,000 உயர்நிலை படிப்புகளுக்கான சீட்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு மக்களுக்கு வந்து நிறைய 130 கோடி மக்கள் தொகை பெருகிட்டே போகிறது. ஆனால் டாக்டர்கள் பற்றாக்குறை எல்லாம் இருக்கு. இதெல்லாம் மாற்றக்கூடிய ஒரு அருமையான திட்டமாக இது நான் பார்க்கப்படுறேன். இன்னொரு விஷயம், இங்கே வந்து இந்த எய்ம்ஸ் வரல அப்படின்றத பல இதில் சொல்லிட்டு இருக்காங்க. எய்ம்ஸ் வராமல் இருந்ததுக்கு வந்து மத்திய அரசு நிச்சயமாக காரணம் இல்லை. அது வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2015 ஏப்ரலில் அங்கேருந்து மத்திய அரசு வந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க, குழுவை அனுப்பிச்சு இங்கே வந்து ஒரு 200 ஏக்கர் நிலத்தை கொடுன்னு சொல்லும் பொழுது அதை பார்த்து எங்களுக்கு கொடுக்க முடியலன்னு நம்மளுடைய தமிழக அரசு பண்ண மிஸ்டேக்னால அது வந்து நம்ம விட்டு கையை விட்டு போச்சு. மீண்டும் மீண்டும் அவர்கள் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல இடம் பார்த்து கொடுங்கன்னு சொல்லும்போது கூட அது பண்ண முடியாமல் போனதுனால இன்றைக்கு தேவையே இல்லாமல் நம்ம குஜராத்துக்கோ ஜார்க்கண்டுக்கோ விட்டு கொடுத்துட்டு நம்ம எய்ம்ஸ் இல்லாமல் உட்காந்துருக்கிறோம். இந்த சூழ்நிலையெல்லாம் மாறணும்னா இன்றைக்கு இந்த ஏரி குளங்கள் விஷயத்துல முழுவதுமாக நம்ம வந்து மத்திய அரசு குறை சொல்ல முடியாது. இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு செய்ய வேண்டிய வேலைகளை செய்யணும் இல்லையா? இங்க ஏரிகள் இல்லாம இல்ல, இருக்கிறத தூர்வாராம நம்ம வச்சது இதெல்லாம் காரணமா இருக்கு. தொடர்ச்சிட்டுங்கிறதுனால யாரிடமும் பெரிய அளவில் குறிக்கல. வர திரு ஆனந்த், நம்ம ஒரு கலந்துரையாடலாக விவாதமாக கூட அடுத்த சுற்றுகளில் நகர்த்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட இருந்து கூட அதையும் தொடங்கலாம்னு நினைக்கிறேன். 2 விஷயம் நீங்கள் எய்ம்ஸை பற்றி இப்போ சொல்லிக்கிற பொழுது இதே அரங்கில் எய்ம்ஸ் தொடர்பாக ஒரு விவாதம் நடத்தப்பட்டது. மாநில அரசினுடைய அஇஅதிமுகவினுடைய பிரதிநிதிகளையும் மருத்துவர்களையும் வைத்து நடத்துகின்ற பொழுது அஇஅதிமுகவினுடைய பிரதிநிதிகள் தரப்பில் வைக்கப்பட்ட ஆதாரப்பூர்வமாக சில வாதங்களை வைத்தாங்க. கோவை அருகிலும் சென்னைக்கு அருகிலும் அவங்க வந்து இடங்களை காட்டிக்கிறாங்க. அவர்கள் கிட்டத்தட்ட அவங்க 5 இடங்கள் காட்டிக்கிறாங்க. நீங்க சொன்ன எல்லா வசதிகளோடும் இருக்கிறதாகவும் அவங்க அதை சுட்டி காட்டினாங்க. கோவை விமான நிலையம் பக்கத்தில் இருக்கிறவங்க சென்னைக்கு அருகில் காட்டிய இடத்துல நீங்க துறைமுகம், விமான நிலையம் உள்ளிட்டவையெல்லாம் இருக்குது. இதையெல்லாம் நாங்கள் காட்டிவிட்டோம். மாநில அரசு நிலங்களை கையகப்படுத்தி கொடுக்கக்கூடிய பொறுப்பையும் நாங்கள் செஞ்சு தரோம்னு சொல்லி விட்டோம். எங்கள் தரப்பில் எல்லாமே கிளியர் அப்படிங்கிற வாதங்களை அவங்க வச்சாங்க. எனவே அதை இன்னைக்கு அஇஅதிமுக தரப்பில் யார் இல்லைங்கிறதுனால அவங்க வச்ச வாதங்களை நகர்த்திட்டு அடுத்த தளத்துக்கு போகலான்னு நினைக்கிறேன். அவர் சொன்ன ஒரு விஷயத்தோடு தொடர்படுத்துகின்ற பொழுது இன்னைக்கு இவ்வளவு திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறீங்க. அவங்க வைக்கக்கூடிய வாதத்தை நாம இப்படி எடுத்துக்கலாமா? இதற்கு முன்பு அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் என்ன ஆனது என்று தெரியவில்லை அப்படிங்கிற கண்ணோட்டத்தோடு அணுகின்ற பொழுது நீங்கள் வைர நாற்கர சாலை, ரயில்வேவை இணைக்கக்கூடிய ஒரு திட்டம், புல்லட் ட்ரெயின் திட்டம், தமிழகத்திற்கு எய்ம்ஸ், இந்த மாதிரி பல திட்டங்கள், ஸ்வச் பாரத்திற்கான நிதி ஒதுக்கீடு, கங்கையை தூய்மைப்படுத்துவதற்கான நிதி ஒதுக்கீடு, இந்த மாதிரியாக அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு அடுத்தடுத்த பட்ஜெட்டில் எவ்வளவு அளித்திருக்கிறோம், பட்ஜெட்டில் நிதி எவ்வளோ கொடுத்துருக்குறோம், அந்த பணி எவ்வளோ தூரம் முடிஞ்சிருக்குங்கிறது வழக்கமாக அறிவிப்பது வாடிக்கை. அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கின்ற பொழுது இப்பொழுது அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் எந்த அளவுக்கு நடைபெறும் என்ற ஐயம் அதற்குள் இருக்குதுல்ல, அந்த சந்தேக பார்வையும் அதற்குள். ஏன்னா ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்களினுடைய தொடர்ச்சியை பற்றி குறிப்பிடவில்லை. எனவே இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் அடுத்த பட்ஜெட்டில் எந்த அளவுக்கு நடைபெறும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தானே அதற்குள் இருக்குது. அதாவது பட்ஜெட் சொல்றது இப்போ கரண்ட் ஃபினான்ஷியல் இயருக்கு என்னெல்லாம் பண்ண போறோன்றதை பட்ஜெட்டில் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் அதெல்லாம் சொல்லலை இதெல்லாம் சொல்லலைன்னு கேட்டால் எப்படி? அதற்கான விளக்கம் நீங்க விவாதம் பண்ணும் பொழுது அதற்கான அறிவிப்புகள் வரும். அது ஒரு வேறு, ஒதுக்கீடுகள் வேறு. உரையில நிறைய விஷயங்கள் சொல்லப்படும். அதுதான் நான் இதுதான் கேட்கிறேன். இப்போ அவர் திரு ஆனந்த் வச்ச விமர்சனம் எந்த அளவுக்கு ஏற்படுங்கிறத நீங்க ஒரு அது அடுத்தாப்புல போகலாம். முதல்ல அவரை புறக்கணிக்கிறேன்னு சொல்றதே பொருத்தமாக எனக்கு படலை. அது கொஞ்சம் ஒரு சக பேனலிஸ்ட்டை அவமதிக்கிற மாதிரி எனக்கு படுது. அது போட்டோம், அது அவங்களுக்குள்ள இருக்கிற விவகாரம். நான் சொல்ல விரும்புறது என்னன்னு சொன்னால், இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கீடுகள் சொல்லப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் 2016 பிறகு திருத்தப்பட்ட மதிப்பீடு 47,499 கோடி ரூபா. இந்த ஆண்டு ஒதுக்கீடு 48,000 கோடி ரூபா. நீங்கள் வந்து இந்த செல்லாக்காசு நடவடிக்கையால் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டு ஏராளமான மக்கள் பணியிழந்து விவசாயம் கிராமங்களில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் விவசாயத்துக்கு பன்மடங்கு கூடுதலாக ஒதுக்கீடு செய்யணும். நண்பர் பாண்டியன் சொன்னது போல் அதே போன்று விவசாயத்தில் பணியாற்றக்கூடிய விவசாய தொழிலாளிகளுக்கு சில வாய்ப்புகள் தேவைப்படுது. ஊரக கரத்தொழிலாளர்களுக்கு வாய்ப்புகள் தேவைப்படுது. ரெட்டிப்பாக ஆக்கியிருக்கணும் எம்என்ஆர்ஜிஎஸ், ஆனால் ஆக்கலை. சென்ற ஆண்டினுடைய திருத்தப்பட்ட மதிப்பீடு இதுவும் ஒன்றா இருக்குது. அதே மாதிரி தான் நீங்கள் வந்து அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், உதாரணத்துக்கு ஒரு சின்ன குறிக்கல திரு ஷாம்சேகர் அவர்கள் சொன்ன ஒரு அந்த புள்ளியும் இணைத்து அதை ஏன் சிந்திக்கக்கூடாது? நீங்கள் முழுமையாக ஒரு வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டும் என்று விரும்பினாலும் கூட முடியாத நிலைக்கு இதற்கு முந்தைய அரசுகள் தள்ளிவிட்டு சென்றிருக்கின்றன. அவருடைய விமர்சனத்தை நான் சொல்கிறேன், கடத்துறேன் உங்களுக்கு. ஒரு பெரிய அளவில் கடன் சுமையில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் நம்ம வளர்ச்சியை நோக்கி நடக்கணும். ஆனா இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்வதற்கான காலமே இதுவரைக்கும் ஆயிருக்குது. வளர்ச்சியை பற்றி இனிமேல் யோசிப்பதற்கு அடுத்த கட்டங்களாக நகர முடியும் சொன்னா, இந்த கடன் சுமையை பற்றி ஒரு புரிதல் தேவைப்படுது. நீங்க வந்து ஒரு நாட்டுக்கு, ஒரு அரசுக்கு கடன் என்று சொல்லும்போது இந்த பிஸ்கல் பற்றாக்குறைன்னு சொல்றோம் இல்லையா, அரசின் ஒட்டுமொத்த செலவு ஒரு பக்கம், கடன் நல்லா வரவுகள் மட்டும் ஒரு பக்கம். அப்படின்னா ஒரு நாட்டில் தனியார் அமைப்புகள் பூரா பொதுத்துறை வங்கிகள் கடன் வாங்கி தொழில் நடத்துவாங்க, அது ஓகே.
ஆனால் அரசு வந்து கடன் வாங்கி வேலைகள் செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய கோட்பாடுலேயே பிரச்சனை இருக்குது. ஒன்று இல்ல, அது அது okay. ஒன்று அது முடிச்சிடலாம். அது டெமோக்ராட்டிக் டெபிசிட் இருக்குது, ஃபிஸ்கல் டெபிசிட் கான்செப்ட்டில். ரெண்டாவது அதில் ஒரு நியாயம் இருக்குன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. ஃபிஸ்கல் டெபிசிட் இருக்குது, வருங்காலத்தில் கடன் சுமை கூடும் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த ஃபிஸ்கல் பற்றாக்குறை குறைப்பதற்கு 2 வழிகள் இருக்குது. ஒதுக்கீட்டை குறைப்பது மட்டுமல்ல வழி, முறையாக வளங்களை திரட்டுவதும் வழிதான். அப்போ முறையாக வளங்களை திரட்டுவதில் இந்த அரசும் செயல்படவில்லை, முந்தைய அரசுக்கும் பலவீனங்கள் இருக்குது. ஏன்னா இந்த நாட்டில் வந்து யதார்த்தமாக பொருளாதார ரீதியாக வலுப்பெற்றிருப்பதனால பெரும் செல்வந்தர்களுக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் கொள்கைகளை உருவாக்குவதில் மிகப்பெரிய பங்கு உண்டு, வலுவான பங்கு உண்டு. சாதாரண மக்களுடைய பங்கை விட கூடுதல் பங்கு உண்டு. அவர் அந்த எல்லைக்குட்பட்டு தான் அதையும் கூட நம்ம அவர் குறிப்பிட்டாரு. அந்த மாதிரியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய வழக்கமா நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு உண்டு இங்க ஒரு பெரிய டீமே போவாங்க, நிதியமைச்சரை சந்திப்பாங்க, அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய தொழில் சார்ந்த சலுகைகளை பெறுவதற்கான முயற்சிகள். இந்த முறை அந்த மாதிரியான சந்திப்புகளோ அந்த மாதிரியான உரையாடல்களோ எதுவும் நடக்கவில்லை அப்படிங்கிறார். நான் அப்படி தனிநபர்கள் போய் சந்திக்கிறாங்கன்னு சொல்ல, இந்த கொள்கைகளின் சட்டகமே ஃப்ரேம் ஒர்க்கு அவர்களுடைய முதலீட்டுக்கான ஊக்கத்தை மையப்படுத்தி அமைந்திருக்கின்ற ஒரு சட்டகம். ஆகவே நீங்கள் அவங்களை பகிர்ந்து கொள்ள முடியாது, வளர்ச்சிக்கு அவங்களை சார்ந்திருக்கிறீங்க. அதனால அவங்களுடைய ஊக்கத்தை குறைச்சிடக்கூடாது என்ற கோட்பாடு அதில் இருக்கு. இது எல்லாமே ஏற்றுக்கொண்ட கோட்பாடு தான். நான் அதை விமர்சனம் பண்ணுறேன். நான் ஒரு சின்ன பிரேக் அப்புறம் வரேன். ஷியாம் சேர், ஆனந்த் சீனிவாசன் 2 பேருடைய கருத்தையும் இணைத்து பயணிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த நிதிநிலை அறிக்கையினுடைய சாதக பாதங்கள் என ஏற்கனவே சொல்லப்பட்ட திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வியை திரு ஆனந்த் முன்வைத்திருக்கிறார். நிதிநிலை அறிக்கையில் அதுபோன்ற செயல்பாடுகளை கண்டிப்பாக குறிப்பிட்டே ஆக வேண்டுமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. பேசலாம், பயணிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இணைந்திருக்கிறது. மீண்டும் வரவேற்கிறேன். இது கேள்வி நேரம். மத்திய நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தை நகர்த்தி கொண்டிருக்கிறோம். திரு ஆனந்த், சொல்லுங்க, ஏதோ சொல்ல முற்பட்டீங்க. ஃபஸ்ட்டு கார்ப்பரேட்ஸுக்கு ஒன்றும் கொடுக்கலன்னு சொல்கிறது முற்றிலும் ஒத்துக்க முடியாது. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் பிரைம் மினிஸ்டர் ஒரு உரை போட்டார். நாளையிலேருந்து இனிமேல் கேபிட்டல் கெயின்ஸ் இன் ஈக்விட்டி டிரான்சாக்ஷன்ஸ், நீங்கள் கார்ப்பரேட்ஸ் வந்து இன்கம் டேக்ஸில் பெரிய கெயின் கிடையாது, கேபிட்டல் கெயின்ஸ்னு ஒன்று இருக்குது. நான் ஒரு பங்கு இந்த விலைக்கு வாங்குவேன், 1 வருஷம் கழித்து என்ன விலைக்கு விற்பேன், அதில் வந்து அப்படி ஸ்டாக் மார்க்கெட் மூலம் போனால் இத்தனை நாளாக அது அப்சல்யூட்லி டேக்ஸ் ஃப்ரீ, அதை நான் மாற்றுவேன், பீப்புள் ஹாவ் டு பே தேர் டியூ ஷேர் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் பேசினார். 2வது, கருப்பு பணத்தை பற்றி அவர் பேசுகிறார். இந்தியாவில் பிக்கஸ்ட் சோர்ஸ் ஆஃப் கருப்பு மணி வந்து பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸ். இங்கே இருக்கிற பணம் வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்பி வருது, இதெல்லாம் நாங்கள் டெஃபினட்டாக பண்ணுவோம், நிச்சயமாக செய்வோம் அப்படின்னாரு. அதனால தான் மார்க்கெட் இறங்கிச்சு. இன்றைக்கி நீங்கள் அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் மார்க்கெட் வந்து அப்படியே நின்றுட்டு இருந்தது, வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. அப்பா எங்களுக்கு டேக்ஸ் கிடையாது அப்படின்னது -10% இருந்த 10 பாயிண்ட் மைனஸாக இருந்த மார்க்கெட்டு கபால்னு ஏறி 155 பாயிண்ட் ஏறிச்சு. அதனால் கார்ப்பரேட்டுக்கு ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறது வந்து முற்றிலும் ஒத்துக்க முடியாதது. 2வது, நண்பர் வந்து முத்ரா லோனை பற்றி சொன்னார். இந்த முத்ரா லோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி நம்ம கார் லோன், ஹவுசிங் லோன், அது லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, இல்லை சிசி லிமிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம் சிறு தொழிலாம். இவர் வந்தார், பேர் எல்லாத்தையும் முத்ரான்னு மாற்றிட்டார். இப்போ நான் யாருக்காவது கார் லோன் வாங்கி கொடுத்தேன்னா அவர் பிஸ்னஸுக்கு அந்த காரை யூஸ் பண்ணார்னா அது முத்ரா. நான் பர்சனலாக காரை ஓட்டுறேன்னா அது முத்ரா கிடையாது. அப்படிதான் முத்ரா. சார் மேடம், நான் டிஸ்டர்பே பண்ண நீங்கள் அப்யூஸ் பண்ணும்போது நீங்கள் இப்போ நான் ஒரு சின்ன ட்ரேடரு ஒரு சிசி லிமிட் வாங்குறேன் 2 லட்ச ரூபான்னா கொடுத்துட்டு இருந்தாங்க, அது முத்ரா ஆயிடுச்சு. சார் இப்போ ஸ்டார்ட் அப் இந்தியான்னு ஒன்று சொன்னார், ஷியாம் சேகர் சொன்னதான் நான் சொல்கிறேன். முத்ரா ஸ்டார்ட் அப் இந்தியான்னு ஒரு ஸ்கீம் அமைச்சா ஸ்பெஷலி ஃபார் தலித். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து ஒரு நல்ல கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு விட்டுட்டு நான் வந்து ஒரு சென்டரை ஆரம்பிக்கணும்னு சொன்னேன். கூப்பிட்டு போய் ஒரு மேனேஜர்கிட்ட சொன்னேன். அவன் கேட்டது 4 லட்ச ரூபா. உடனே மேனேஜர் என்ன சொன்னார், இந்த முத்ரா லோனில் ஸ்டார்ட் அப் இந்தியாவில் போட்டுடலாம், நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணுறீங்க, ஸ்டார்ட் அப் இந்தியாவில் போடலாம். என்ன பண்ணுறீங்க, உங்கள் அப்பா பேரில் ஒரு 2 கோடி ரூபா சொத்து இருக்குது, அந்த ப்ராப்பர்ட்டி எப்படி நாத்தி வச்சிங்கன்னா அது உங்கள் லாக்கரில் தூங்கினா என்ன, எங்கள் லாக்கரில் தூங்கினா என்ன, வந்து உங்கள் அப்பா ஒரு கையெழுத்து போட சொல்லுங்கள், 5 லட்ச ரூபா கொடுத்துடலாம். அதாவது 5 லட்ச ரூபா வாங்கிறதுக்கு 2 கோடி ரூபா சொத்து. இதுதான் ஸ்டார்ட் அப் இந்தியா. போன வருஷம் 10,000 கோடி அனௌன்ஸ் பண்ணார், இந்த ஸ்டார்ட் அப்புக்கு வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம். இதை நீங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 300 கம்பெனி ஃபைனலைஸ் பண்ணாங்க. இந்த வருஷம் என்ன ஆச்சுன்னு டோட்டலாக டிஸ்பர்ஸ் பண்ணது 5,000 கோடி, பட்ஜெட் போட்டது 10,000 கோடி, மீதி 5,000 கோடி போடலை. இதுதான் இவங்க சொல்கிற ஸ்கீமு முத்ரா
இதெல்லாம் ஒன்றும் புதுசாக ஏதாவது நாங்கள் லோன் கூட செக்யூரிட்டி இல்லாமல் 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா கொடுக்குறோம்னு நான் சொன்னா ரெண்டு மூணு இது ஒரு பாயிண்ட். நான் 2-3 முக்கியமான விஷயங்கள் இல்லை நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். இந்த லோனு கொடுக்கறது வந்து பேங்க்கு கமர்ஷியல் டிரான்சாக்ஷன். இது எதுக்கு பட்ஜெட்டில் சொல்லிட்டு நான் கொடுத்தேன்னு சொல்லணும்? ஏதாவது கவர்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் கொடுக்குறாங்களா, இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கொடுத்து அதை கவர்மெண்ட் கட்டுதா? இப்போ மன்மோகன் சிங் டைமில் எஜுகேஷன் லோனுக்கு அவர் வட்டி கட்டினார். இவங்க ஏதாவது முத்ரா மத்திய அரசு மத்திய அரசு சரி அவர் மத்திய அரசு அந்த டைம் ஃபண்ட் ஆஃப் இந்தியால கட்டப்படுது. புரியுது ஓகே கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால கட்டப்படுது. கரெக்டாக சொல்லிட்டார். இப்போ இந்த முத்ரா ஸ்கீமில் இவர் வேலை வாய்ப்பு கொடுக்கறது கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் தான் வாங்கப்படுறதே தவிர ஏதாவது ஸ்பெஷலாக கன்சாலிடேட்டட் இந்தியா ஃபண்ட் ஆஃப் இந்தியாலேன்னு கொடுத்தா தான் கிரெடிட். நான் 2-3 விஷயங்களை குறிப்பிட்டே கேட்குறேன். நீங்கள் வருமான வரியை பற்றி அவங்க பேசுனாங்க. 2.5 லட்சத்துக்கு மேலே 5 லட்சம், அது 10 விழுக்காட்டிலிருந்து 5 விழுக்காடாக குறைக்கப்பட்டிருப்பது வரியை வந்து நீங்கள் இந்த பிளாக் மணி ஒழிப்பதற்கு ஓரளவு உதவும். பெரும்பாலானோர் விரும்பி தாமாகவே முன் வந்து வரி செலுத்துவார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும், அரசியல் கட்சிகள் தான் பெரிய அளவில் கருப்பு பணத்தை வந்து மாற்றுவதற்கு உதவுகிறார்கள் ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சி வைக்கப்படுது. காரணம் எந்த அக்கௌண்டபிலிட்டியும் அதில் இருக்க வேண்டியது இருக்காது. நீங்கள் வாங்கிக்கலாம், எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். 5 ரூபாயா 10 ரூபாய் நான் வாங்கினேன்னு கூட சொல்ல முடியும். பட் 2000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் இனிமேல் வந்து பண பரிவர்த்தனை காசோலையாகவோ அல்லது டிஜிட்டல் மூலமாகத்தான் நடக்கணும், அப்படிங்கிற ஆன்லைன் பரிவர்த்தனையாகத்தான் இருக்கணுங்கிற இந்த அறிவிப்புகள் எல்லாம் இன்க்ளூடிங் பிஜேபி அவங்களுக்கு சேர்த்து தான் அதை சொல்றாங்க. இதெல்லாம் வரவேற்கக்கூடியதா இல்லை? இல்லை நான் ஒன்று சொல்லிடுறேன். அவர் வரவேற்க மாட்டார். மேடம் நான் பேசவே இல்லை, நீங்க டிஸ்டர்ப் நான் பேசவே இல்லை சார். அவங்க ஒண்ணுமே சொல்ல, நீங்க எனக்கு ஒண்ணுமே சொல்லல. 20,000 ரூபா வரைக்கும் கேஷ்னு 2,000 ரூபா வரைக்கும் சொன்னார். கரெக்டாக சொன்னார். அதில் ஏதாவது ஆதார் கார்டு இருக்கணும், அந்த 2,000 ரூபா கொடுத்தவங்க ஆதார் கார்டு இருக்கணும், பேன் கார்டு இருக்கணும்னு கிடையாது. இப்போ என்ன இவர் சொன்னது இன்னும் நாங்கள் டீட்டெயில்ஸ் படிக்கலை. பட் இவர் சொன்ன வரைக்கும் என்னென்னா இப்போ 19,999க்கு ஒரு பேர் எழுதணும் எல்லா கட்சியும் இன்க்ளூடிங் காங்கிரஸ். 2,000 ரூபானா நான் 10 பேர் எழுதணும். இப்போ நான் என்ன சொன்னேன், ராமன் சுப்பன் ராமருக்கு 20,000 ரூபா, சுப்பருக்கு 20,000 ரூபான்னு எழுதலாம். இப்போ நான் ராமருக்கு 2,000 ரூபா, சுப்பருக்கு 2,000 ரூபான்னு ஒரு கணக்குக்கு பதிலாக 10 கணக்கு கரெக்ட் எம்ப்ளாயி ஜென்ரேஷன் பண்ணிட்டார். அக்கௌண்டண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா வேலை கொடுத்துருக்காரு. இதில் அவர் சொன்னாரா பேன் கார்டு கொடுக்கணும், 2,000 ரூபா கொடுக்குறோம் அவன் பேன் கார்டை கொடுக்கணும், 2,000 ரூபா கொடுக்கறதுக்கு அவன் ஆதார், இப்போ நீங்கள் ஆதார் கார்டோட லிங்க் எதெல்லாமோ ஆதார் கார்டோட லிங்க் பண்ணுறாரு. இன்றைக்கி இந்த 2,000 ரூபாவை அவர் ஆதார் கார்டோட லிங்க் பண்ணியிருந்தா நான் ஒரு பார்ட்டி தான் கொடுக்க முடியும், எல்லா பார்ட்டிக்கும் நான் கொடுக்கலாம். ஒரு பார்ட்டிக்கு நான் 2,000 ரூபா கொடுக்க முடியும். இது ஆதாரையும் லிங்க் பண்ணலை. இப்போ தமிழ்நாட்டில் 4 பிரதான கட்சியோ 5 பிரதான கட்சி இருந்தால் நான் ஆளுக்கு 2,000 ரூபா கொடுக்கலாம். ஏன் ஆதார் கார்டை போட்டிங்கன்னா யார் யாருக்கு கொடுத்துருக்கேன்னு தெரியும். ஓகே சார். இல்லை இது ஒரே ஒரு பாயிண்ட் தான், ப்ரொமோட்டிங் அ நான் கேஷ் டிரான்சாக்ஷனுங்கிறது கரெக்ட், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் திஸ் இஸ் நாட் ஃபைட்டிங் பொலிட்டிக்கல் கரப்ஷன். பிகாஸ் நீங்கள் கார்ப்பரேட் ஃபண்டிங்கை அலோவ் பண்ணுற வரைக்கும் 2,000 10,000 15,000 as long as you allow corporate funding of political parties, you've got a problem. அரசியல் கட்சிகளுக்கு கார்ப்பரேட் நிதி அளிப்பது என்ற ஏற்பாடை ஒன்றும் செய்யவில்லை. காசோலை மூலமாக கொடுங்கள்னு சொல்கிறாரு, அது கரெக்ட். அப்போ கேஷ்ல நான் கேஷ் டிரான்சாக்ஷனாக அது வரும். அந்த ஆஸ்பெக்ட் நான் புரிஞ்சுக்கிறேன். இது வந்து பெரிய பிரமாதமான ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை, தேர்தல்களை தூய்மைப்படுத்தின நடவடிக்கைலாம் சித்தரிச்சிங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியல. 3 லட்சத்திற்கு மேலான பண பரிவர்த்தனை எதுவாக இருந்தாலும் அது நீங்கள் அரசியல் கட்சிகளுக்கு கமிட்டி வேற இல்லை, அது நீங்கள் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடையாகவே கொடுக்குறீங்கன்னு வைங்களேன். 3 லட்சத்திற்கு மேலான பண பரிவர்த்தனைகள் எல்லாமே ரொக்கமா நடக்கக்கூடாதுங்கிறது இருக்கு இல்லையா? அது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல பணம் எங்கு வந்து கைமாற்றப்படுகிறதுங்கிறத இன்னும் கூடுதலாக மானிட்டர் பண்றாங்க. அதற்கான ஒரு செக் வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ட்ரேஸ் பண்ண முடியும் டிரான்சாக்ஷன்ஸ்ங்கிறது கரெக்ட்டுங்க. ஹையஸ்ட் டிஜிட்டலைசேஷன் நடந்திருக்கிற நாடுகளில் நீங்கள் கருப்பு பணம் இல்லைன்னு சொல்கிறீங்களா, ஊழல் இல்லைன்னு சொல்கிறீங்களா? ஸோ இப்போ நம்ம பிரேசில் எங்கே இருக்குது டிரான்ஸ்பரன்சி இண்டெக்ஸில்? பிரேசில் டிஜிட்டலைசேஷன் எங்கே இருக்குது? ஸோ ஒரு 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் ஏதோ டிஜிட்டலைஸ் பண்ணிட்டா ஊழலுக்கு வாய்ப்பே இல்லை, கருப்பணமே இருக்காது என்ற கதையெல்லாம் எங்கிட்ட சொல்லலாம். திரு ஆத்ரேயா முற்றிலும் ஒளிந்து விடுமாங்கிறதுல உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம். நான் சொல்றது அது கட்டுப்படுத்தவாது படுவதற்கான முயற்சியா இது? ஆல் யூ கேன் என்ன சொல்லலாம்னா டிரான்சாக்ஷன்ஸை நம்ம ட்ரேஸ் பண்ண முடியும். ஆக சிலருக்கு அச்சம் ஏற்படலாம், நல்ல விஷயம். நான் வந்து இந்த நான் கேஷ் டிரான்சாக்ஷனை நோக்கி போவதே ஆதரிப்போம், எதிர்க்கலை. ஆனால் அதற்கான கட்டமைப்பு உருவாக்கி தரணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அதாவது அரவிந்த் சுப்ரமணியம் அழகாக சொல்லியிருக்காரு ஆய்வறிக்கையில், நீங்கள் ஜனங்களை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, அது வந்து இயல்பாக வரட்டும் என்று சொல்லியிருக்கிறேன். இல்லை வர ஷாம்சேருக்கு போகணும், மற்ற 3 ஆளுமையில் இருக்காங்க. இல்லை இது நீங்கள் தொடக்க சுற்று நான் குறிப்பிடக்கூடாதுன்னு குறிக்கல. கடந்த முறை அறிவிக்கப்பட்ட திட்டங்களுடைய செயல்பாடுகளை நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்குதா? இல்லை அந்த செயல்பாடுகளை குறித்து எவ்வாறு மக்களுக்கு தெரிந்து கொள்வது? நான் கடந்த முறை இவ்வளோ சொன்னேன், ஏன்னா மேபி அதுக்கு நிதி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஆண்டு அதற்கான நிதி செலவிடப்படுகிறதுனா அது கண்டிப்பாக அறிக்கையில் வந்து ஆகணும். ஏன்னா வரவு செலவு கணக்கு தான், மத்திய நிதிநிலை அறிக்கைங்கிறது இவ்வளோ வரவு இவ்வளோ செலவு, அதுதான். அப்போது அதற்காக
ஒரு திட்டம் அறிவிச்சிட்டாங்க, அது உடனே 1 மாதத்துலையோ 2 மாதத்துலையோ முடியக்கூடிய திட்டம் இல்லை, ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். அப்போ அதற்கு இப்பொழுதும் நிதி கண்டிப்பாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கணும். ஏன்னா அந்த திட்டம் இப்பவும் ப்ராசஸில் இருக்குது. எனில் அந்த திட்டம் குறித்து இதில் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கணும். சொல்லப்படலை அப்படிங்கிற இடத்துல அந்த திட்டத்துக்கான நிதி எதுவும் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை, அது அவ்வாறே நிற்கிறது அப்படிங்கிறத தானே அது புரிந்து கொள்ளப்படும். இல்லை, தப்பான புரியல் அது. அதாவது அறிக்கைன்றது வந்து தாக்கல் செய்யப்படுற ஒரு ஆவணம், அதுக்கு வந்து அனெக்ஷர்ஸ் இருக்குது, அது சார்ந்த பல டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. இதையெல்லாம் படித்து பார்த்துட்டு தான் இந்த இது பண்ணணும். அங்கு ஆற்றப்படுவது ஒரு உரை, அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த உரைக்கு வந்து சில டைனாமிக்ஸ் இருக்குது. ஒரு அமைச்சர் வந்து ஒரு உரையாற்றும் போது மக்களுக்கு இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் எதை அவர்கள் வந்து எதிர்பார்த்திருக்கிறார்கள்ன்ற ஒரு அறிவு புரிதலோடு அவர் வந்து அந்த உரையை ஆற்றுகிறார். போன வருஷம் இருந்த ஒரு உரையில் இருந்தது ஏன் இந்த வருஷம் இல்லை? வருஷம் அவர் அதே உரையை இப்போ வாசிக்கிறதுக்கு அது வந்து மந்திரம் இல்லை, அதே வந்து திருப்பி திருப்பி சொல்கிறதுக்கு. அதனால் வந்து உரைங்கிறது வந்து அது வந்து ஒரு அதில் ஒரு மெசேஜ் இருக்குது. அந்த மெசேஜ் தான் அவங்க கொடுக்குறாங்களே ஒழிய அது வந்து ரிப்போர்ட் கார்டு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. ரிப்போர்ட் கார்டுனா ஒரு குறியீடுகள் இருக்க, குறிப்பிட்ட பெருங்குறியீடுகள், அதாவது பற்றாக்குறை எப்படி இருக்கு, வரி வசூல் எப்படி இருக்கு, செலவுகள் எப்படி இருக்கு, இது போன்ற ஒரு சில விஷயங்களுக்கு தான் அது வந்து குறிப்பிட்டு அவங்க சொல்ல வேண்டியிருக்க ஒழிய ஒவ்வொரு திட்டத்துக்கும் எவ்வளவு கொடுத்தோம் அதனால அவர் சொல்லலை அதனால அவர் மறைக்கிறாருன்னு சொல்றது வந்து அது ஒரு இயல்பான ஒரு வாதம் இல்லை. ஏற்கும்படியான வாதம். எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட்ஸ் இருக்கு. ப்ராப்ளம் என்ன வருதுன்னு சொன்னா, நீங்க இப்போ பட்ஜெட் எஸ்டிமேட்ஸ் வைக்கிறீங்க, கடந்த ஆண்டினுடைய ரிவைஸ் எஸ்டிமேட் எக்ஸ்பெண்டிச்சர் போய் நீங்கள் பார்க்கணும், முந்தைய ஆண்டு ஆக்சுவல்ஸ் பார்க்கணும், அது யாரும் செய்ய போகிறதில்ல. அதனால் யதார்த்தமாக ஒரு ஷார்ட் டேர்ம் மெமரி இருக்கிறதுனால இது மிஸ் ஆகுது. ஜெமிலா, இப்போது அவர் சொன்னார் இல்லைங்களா அந்த முத்ரா லோன்லேருந்து, அதுக்கு சரி இப்போ நான் பதில் சொல்லிடுறேன். சொல்லி ஏன்னா அந்த முத்ரா லோனுன்னு சொல்கிறது வந்து சிறு வணிகர்களுக்காக தான் அது மெயினாக கொடுக்கறது. பெண்களுக்கு, வணிகர்களுக்கு ஆரம்பிக்கப்பட்டது தான். 50,000 10 லட்சம் வரைக்கும் அவங்க கொடுக்கறது, அது மானியத்தோடு கொடுக்கப்படக்கூடிய லோன். அது முத்ரா லோனு சும்மா அவர் சொன்ன மாதிரி கொலாட்ரல் வச்சுட்டு பண்ணக்கூடிய லோன் அது கிடையாது. ஸோ 50,000 ரூபாய் வாங்கினாங்கன்னா 35,000 ரூபாய் கட்டுவாங்க, மீதி வந்து மானியமாக விடப்படுகிறது. ஸோ இது மூலிமா இப்போ 5,06,000 கோடி வந்து அலாட் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் இயர் கொடுத்துருக்குறாங்க. இதில் தமிழக மக்கள் மட்டும் 86% பீப்புள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. இந்தியாவிலேயே அதிகப்படியாக முத்ரா லோனால பெனிஃபிட் அடைஞ்சவங்க வந்து நம்முடைய தமிழக மக்கள் தான். அதனால அது வந்து அது அவர் புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து சும்மா அனௌன்ஸ்மெண்ட் வருதுன்ற மாதிரி இல்லை, நம் மக்கள் அதை பயன்படுத்துகிறார்கள். 2வது, தலித் ஒரு சகோதரர் இருக்காரு, அவங்களுக்கு கூட்டு போய் 5 லட்சம் ரூபாய் லோன் அவர் சொன்னார். அது வந்து ஸ்டார்ட் அப் லோன்னு சொன்னார். அது பேர் ஸ்டாண்ட் அப் இந்தியான்னு சொல்லிட்டு தலித் ஸ்டாண்ட் அப் இந்தியா தான் சொன்னேன். இல்ல நீங்க ஸ்டார்ட் அப்னு சொல்றீங்க. ஸ்டார்ட் அப் நான் சொன்னது வேறப்பா. இது சபோதி நீங்க கரெக்ட்டா சொன்னீங்க. நான் ஸ்டாண்ட் அப் இந்தியா தான் சொன்னேன். அவங்க முடிச்சிட்டோம். சோ இல்ல நீங்க அப்படி சொல்லல. நான் சொன்னேன் ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம்ல தான் அது கொடுக்கறாங்க. அப் டு 1 crore வந்து வித்தவுட் எனி கொலாட்ரல். அதுதான் செக்யூர்ட் லோனே கிடையாது, அன்செக்யூர்ட் லோன். இது வந்து பேங்கர்ஸ் கொடுக்கறதுக்காக அரசு வந்து இவங்க கொடுக்குறாங்க, கொடுக்கல, சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த மணி இவங்க கட்டலனா கூட அவங்க கொடுக்கணும். அவங்க வந்து பொறுப்பேற்று கொண்டு தான் இந்த ஸ்கீம் வருது. ஸோ சும்மா பேங்க் கொடுக்குது அப்படின்றது கிடையாது, நிச்சயமாக கொடுக்கணும் அப்படின்றது, நேஷனலைஸ் பேங்க் கொடுக்கணுன்றது தான் ரூல்ஸ். அதுபடி நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. தலித்துகள் பர்டிகுலராக தலித் பெண்களுக்கான ஸ்கீமா வந்து ஸ்டாண்ட் அப் இந்தியா இருக்குது. ஸ்டார்ட் அப் இந்தியா வந்து நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற எல்லா இளைஞர்களுக்குமே கிடைக்குது. அதனால வந்து அதில் சும்மா பேருக்கு சொன்னப்பட்ட திட்டம் கிடையாது, உண்மையாகவே மக்கள் பயனடைந்து வர்றாங்கன்றதை நான் அதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். வேற ஏதோ ஒன்று கேட்டார். திரு பிஆர் பாண்டியன், இந்த ஷியாம் சொன்னதில் ஒன்று நான் மறுக்கிறேன். ஏன்னா பட்ஜெட் உரை கடந்த ஆண்டு உள்ள பட்ஜெட்டை படிக்கிறது அது பிரயோஜனம் கிடையாது, அது படிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஒவ்வொரு திட்டம் போடுறக்குள்ள 5 ஆண்டு திட்டம் இருக்குது, 10 ஆண்டு திட்டம் இருக்குது, 20 ஆண்டு திட்டங்கள் இருக்குது, ஓராண்டில் முடிவுறதுக்கான திட்டங்கள் இருக்குது. அப்போ அதோட தொடர்ச்சியை பற்றி குறிப்பிடாமல் பட்ஜெட் வாசிக்க முடியாது. இப்போ இன்றைக்கி இருக்கிற விஷயங்களில் ரொம்ப நெருக்கடியாக இருக்கிறது வந்து அப்படின்னா, இப்போ இந்த பட்ஜெட்டை பற்றி ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு பார்த்துட முடியாது. நீங்கள் எங்களோட ஏக்கம் என்னென்னா, இன்றைக்கி 3 மணி நேரம் ஆகும் பட்ஜெட் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா ரயில்வே பட்ஜெட்டையும் சேர்த்து வாசிக்கிறதுனால நீங்கள் 2 மணி நேரத்துக்குள்ளேயே முடிக்கிறீங்க. அப்போ அதோட உங்களுக்கு என்ன நெருக்கடி அப்படிங்கிறத பற்றி எங்களால் புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் எங்களுக்கு வேண்டியது தேவைகள் நிறைவேறணும், எங்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படணும், அதில் தான் நாங்கள் இருக்கிறோம். ஒரு வார்த்தையை முன்னாடியே சொல்லிட்டார் நிதியமைச்சர் எடுத்தோடனே. இந்த நிதிநிலை அறிக்கை என்பது அமெரிக்க பொருளாதார கருத்துக்களையும் கச்சா எண்ணெயோட விலை உயர்வையும் கருத்தில் கொண்டு பண்ணுறோன்னு சொல்கிறாங்க.
அப்போ அமெரிக்க பொருளாதார விஷயங்களையும் கச்சா எண்ணெய் உயர்வையும் வச்சு ஒரு பொருளாதார விஷயங்களை நிர்ணயிக்கிறது இந்திய அரசாங்கம்னா இது ஏற்புடையது அல்ல. ஆனால் பல நெருக்கடிகள் இருக்கலாம் உலக பொருளாதார கொள்கைகளை பின்பற்றி வருகிற போது. ஆனால் நம்ம நாட்டுக்குன்னு ஒரு தற்சார்பு கொள்கை இருக்கணும். நம்ம நாட்டு பொறுத்தவரையில் விவசாய உற்பத்தி தான், அதை மேம்படுத்துவதற்கு எடுத்துகிட்டு தான் இன்னும் இருக்கிற பொழுது நீராதார திட்டங்கள் தான். சென்ற ஆண்டு நீங்கள் 412 கோடி ரூபாயை வந்து இதுக்கு சொன்னீங்க, ஆர்கானிக் ஃபார்மிங், இயற்கை விவசாயத்தை சொன்னீங்க. அது புதிய வகையில் 5 லட்சம் ஹெக்டரை நாங்கள் வந்து புதிய பரப்பில் நாங்கள் வந்து ஏற்பாடு செய்ய போகிறோம்னு சொன்னீங்க. அது யாருக்கு போனது அந்த நிதி? அது வந்து ஓராண்டுகளுக்குள்ளே ஒரே ஆண்டு 412 கோடி ரூபாயை நீங்கள் ஒதுக்கீடு பண்ணிடுவீங்க, நாங்கள் அதுக்கான செலவு கணக்கில். சென்ற ஆண்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஒரு குறிப்பிடணும்ல. இந்த ஆண்டுக்கான நீங்கள் விவசாயத்தை முன்னிறுத்துற போது கடந்த ஆண்டு நாங்கள் இதை சொன்னோம், இத்தனை ஏக்கர் நாங்கள் பண்ணியிருக்கோம். 28 லட்சம் ஹெக்டர் நீங்கள் வந்து புதிய பாசன பரப்பை உருவாக்குறோம், தரிசு நிலங்களை மேம்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டது. அதோட நிலை என்ன என்பது இந்த இது சொல்லணும். அப்போ இருக்கிற நீராதார பிரச்சனைகளை பராமரிக்கணுமா வேண்டாமா? இன்னைக்கு இந்தியாவில் எழுந்திருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே இந்தியாவை வந்து இன்னைக்கு ஆட்டி படைக்கிறதே நீராதாரங்கள் தான். அப்போ அதை பற்றியான ஒரு ஒரு கோடிட்டாவது காமிக்கணும்ல. இது எதுவுமே இல்லை. நீங்கள் 13,000 கோடி ரூபாய் வந்து பயிர் காப்பீட்டு திட்டத்துக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் பயிர் காப்பீட்டு திட்டம் அரசாங்கம் செயல்படுத்திக்கிட்டு இருந்தது வேளாண் பயிர் காப்பீட்டு நிறுவனம் மூலமாக. ஆனால் இன்றைக்கி 12 தனியார் கம்பெனிகள் அதில் ஈடுபடுத்தியிருக்கிறாங்க. இந்த 12 தனியார் கம்பெனிகளில் 7 நிறுவனங்கள் கருப்பு பட்டியலில் இடம்பெற்ற நிறுவனங்கள். அப்போ அதுக்கான குறிப்பிட்டு சொல்லப்படுகிற நிதியை சொல்ல முடிகிற போது இதுதான் சந்தேகம் வருது. இப்போ அதே போல் வந்து 8,000 கோடி ரூபாய் நபார்டு மூலமாக கூலர் பாலை வந்து பதப்படுத்துறதுக்கான கூலர் அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் கால்நடையை ஊக்கப்படுத்துவதற்கான எந்த திட்டத்தையும் அதில் இணைச்சி சொல்லலை. பாலை வந்து நான் கூலர் பண்ணேன். அப்போ இது யார் பயன்படுத்த போகிறாங்கிற சந்தேகம் வந்திருக்கு. நாங்கள் ஏற்கனவே எதை வச்சு நாங்கள் சொல்கிறோன்னா 412 கோடி ரூபாய்க்கு நீங்கள் ஆர்கானிக் ஃபார்மிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஏற்கனவே விவசாயிகள் அதில் ஈடுபட்டிருக்காங்கல்ல, அவங்களால இன்றைக்கி மார்க்கெட்டிங் ஆகலை, அவங்களுக்கு எந்த தொழில்நுட்பமும் கொடுக்கல, அவங்களுக்கான கடன் வசதியை எதையும் செஞ்சு கொடுக்கல. இப்படி இருக்கிற போது அறிவிக்கப்பட்டிருக்கிற திட்டங்கள் கூட அது வந்து எந்த வகையிலையும் ஒரு தொலைநோக்கு பார்வையோட விவசாயிகளை மேம்படுத்துவதற்கு விவசாயிகளுக்கு நம்பிக்கை அளிக்கணும்னா MS சாமிநாதன் குழு பரிந்துரை இருக்கா? நீங்கள் வந்து ரெட்டிப்பாக்க போகிறோன்னு சொன்னால் உற்பத்தி பொருள் கட்டுப்படியான விலை கொடுப்பதற்கான என்ன கொள்கை நிலையை நீங்கள் தெளிவுபடுத்துறீங்க? நீங்கள் பாராளுமன்ற எலெக்ஷன் நேரத்தில் சொன்னீங்க, தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கு. MS சாமிநாதன் குழு பரிந்துரையை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றுன்னு சொல்லியிருக்காங்க. உற்பத்தி விலைக்கு விட 50 விழுக்காடு அதிகமாக. MS சாமிநாதன் குழு பரிந்துரையை ஏற்றுக்கிட்டாலே இந்த பிரச்சனையே வராது. அதில் பல்வேறு தீர்வுகள் இருக்கு. நாங்கள் கடன் கேட்க மாட்டோம், நாங்கள் மானியம் கேட்க மாட்டோம். இன்னைக்கு நீங்கள் மானிய விஷயங்கள், இன்னைக்கு உரம் பயன்பாடு, இன்னைக்கு உரத்தை பயன்படுத்தி தான் சாகுபடி செய்யுங்கிற நிலைக்கு இந்த பசுமை புரட்சி கொண்டா விட்டுட்டு அது யார் காலத்தில் கொண்டு வந்தாங்க அதை பற்றி நாங்கள் பேசலை. நான் இதில் அரசியல் விஷயங்களை பேசலை. இன்றைக்கி இருக்கிற நிலையில் இப்போ அந்த மண்ணை பண்படுத்தணும் போகணும் வரணுங்கிறதுக்கான வகையில் தான் நீங்கள் பாரம்பரிய விவசாயம் அது இல்லை. இப்போ உரத்துக்கு பயன்படுத்தினா தான் நாளைக்கு நான் சாகுபடி செய்யலாம். இப்போ உரத்துக்கான மானியங்கள், இந்த விவசாயத்துக்கான மானிய திட்டங்கள் பற்றி எந்த ஒரு குறிப்பும் இல்லாமல் நீங்கள் எப்படி ரெட்டிப்பாக்க போகிறீங்கன்னு சொல்கிறதுங்கிறதுல தான் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது. அதோடு செல்வர வர நீண்டமாக தொலைபேசியில் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு கல்வியாளர் நம்முடைய இணைந்திருக்கிறார். கல்வி குறித்து அவருடைய ஒரே ஒரு கேள்வி மட்டும் முன்வைத்து விட்டு அவரும் நகர இருக்கிறார். திரு பிரின்ஸ் வணக்கம். இந்த நிதிநிலை அறிக்கை அப்படிங்கிறது கல்விக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறதாக நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய பார்வை, தேசிய கல்வி முகமை ஒன்று அமைப்பதற்காக மத்திய நிதிநிலை அறிக்கையில் அது குறித்த அறிவிப்பும் வந்திருக்கிறது. உங்களுடைய பார்வை? முழுக்க கல்வியை வந்து ஒரு சந்தை பொருள் ஆக்குவதற்கு என்னென்னலாம் கூறுகள் வேண்டுமோ அந்த கூறுகள் எல்லாம் அடங்கிய ஒரு நிதிநிலை அறிக்கைங்க. உலக வர்த்தக அமைப்பின் கீழ் கல்வியில உயர்கல்விக்கு சந்தையை திறந்து விடுவதற்கு அந்த ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் சர்வீஸ்ல என்னென்ன சொல்றாங்களோ அது அத்தனையும் நடைமுறைப்படுத்துவதற்கான கூறுகள் இங்க வந்து இருக்கு. UGC-யை வந்து ரீஆர்கனைஸ் பண்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அக்ரெடிஷனுக்கு ஸ்டாண்டர்டைஸ் பண்றதுக்காக, தரப்படுத்துவதற்காக தனியாக ஒரு அமைப்பை உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நாம கேட்கறது என்ன? தரமான கல்வியை கொடுன்னு கேட்கிறோம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? கல்லூரிகளை தரப்படுத்துவோன்றாங்க. அப்ப ஒரு மாணவன் வந்து A கிரேட் கல்லூரியில படிப்பா, இன்னொரு மாணவன் வந்து B கிரேட் கல்லூரியில படிப்பானா? அப்ப அது அரசமைப்பு சட்டத்தினுடைய 14 விதி, ரைட் டு ஈக்குவாலிட்டிக்கு எதிரான விஷயம் இல்லையா? அது மட்டும் இல்லாம அரசமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு 41 என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அரசாங்கத்துடைய பொருளாதார நிலை வளர்கிறது என்று சொன்னால் அந்த வளர்ச்சிக்கு தகுந்தாற்போல் கல்வியை அரசு தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அப்ப இப்ப பொருளாதாரம் வளர்ந்திருக்குன்னு ஒத்துக்கிறாங்களா, வளரவே வளராதுன்னு சொல்ல போறாங்களா?
வளரும்னு சொன்னா அரசு தான் கொடுக்கணும். ஆனா அரசு கொடுக்கோன்றதற்கான எந்த உத்தரவாதமோ அல்லது ஆய்வுக்கான கூடுதல் நிதியோ அந்த மாதிரி எதுவுமே இங்க உருவாக்கப்படல. இவங்க சொல்லியிருக்கிற சீட்டு மற்ற விஷயங்கள் எல்லாமே செல்ஃப் பைனான்ஸ்டா இருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பு இருக்குமே தவிர இது அரசாங்கம் செய்யும் அதற்கு இவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கோன்ற எந்த குறிப்பும் இதுல இல்ல. பிரின்ஸ் அப்படியே இணைப்புல இருங்க, ஒரே ஒரு நிமிடம் நான் அதற்கான மறுப்பை வாங்கிட்டு உங்ககிட்ட வந்துடுறேன். ஜமீலா அவருடைய கருத்து இல்ல, அவர் சொல்றது வந்து கல்லூரிகள் வந்து தரமான கல்லூரிகளுக்கு டீம்டு கொடுக்கறேன்னு சொல்றாங்க. அதுல என்ன குறை இருக்குன்னு எனக்கு புரியல. ஏன்னா அதுக்கும் படிப்புக்கும் அங்க வித்தியாசம் இல்ல, வேற ரெண்டுமே டிஃபரன்ஸ். பாடத்திட்டத்தை பொறுத்தவரை பாடத்திட்டம் மாற்றி அமைக்கப்படும். அதாவது தரமான கல்விக்கு அது சொல்லியிருக்காங்க, அது நோட் பண்ணோம். நம்ம தரமான கல்வியை வந்து அவங்க குறிப்பிடாம இல்லை. இன்னைக்கு தரமான கல்வி வேண்டும், தரமான மருத்துவர்கள் வெளியே வர வேண்டும், தரமான இன்ஜினியர்ஸ் வெளியே வர வேண்டும் என்றுதான் இன்னைக்கு நீட் இருக்குது, ஜேஇ எக்ஸாம்ஸ் இருக்கு. இதெல்லாம் தரமான கல்வியை நோக்கி போறது. ஸோ அதெல்லாம் இல்லாமல் இல்லை, ஆல்ரெடி இருக்கு, இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஆண்டிலிருந்து அதையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, தரமான மருத்துவர்கள் வர வேண்டும். ஸோ கல்வியை பொறுத்த வரைக்கும் தரமான கல்வி கொடுத்து தான் இன்னைக்கு சிபிஎஸ்இ சிலபஸாக இருக்கட்டும், பள்ளியில் இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால அதுல அவரு எதை குறை சொல்றாருன்னு எனக்கு புரிய வரல. அதாவது வந்து ரொம்ப சிம்பிள்ங்க. அவங்க வந்து வேர்ல்டு கிளாஸ் இன்ஸ்டிடியூட்ல 10 இன்ஸ்டிடியூட்டை உருவாக்குறேன்னு சொல்லி போன பட்ஜெட்ல சொன்னாங்க. அப்ப இந்த வேர்ல்டு கிளாஸ் இன்ஸ்டிடியூட்ல புதுசா உருவாக்குறாங்களான்னு கேட்டா புதுசா உருவாக்க போறதில்ல. அதுக்கான ரெகுலேஷன்ஸ் அவங்க கொண்டு வந்தாங்க. அந்த ரெகுலேஷன்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இருக்கின்ற ஸ்டேட் ஃபண்டட் இன்ஸ்டிடியூட்டை 10 இன்ஸ்டிடியூட்டை வேர்ல்ட் கிளாஸ் இன்ஸ்டிடியூட்டா டிக்ளேர் பண்ணுவோன்றாங்க. அப்படி டிக்ளேர் பண்ற அந்த ரூல்ஸ்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு தேவையான நிதியை அவங்களே மொபிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ரிசர்வேஷன் பாத்தீங்கன்னா அது பார்லிமெண்டரி ஆக்ட் பிரகாரம் அப்படின்றாங்க. அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வேர்ல்ட் கிளாஸ் இன்ஸ்டிடியூட் ஆச்சுன்னா இங்க இருக்கிற 69% ரிசர்வேஷன் போகும் அப்படின்றதுதான். நெக்ஸ்ட் அதுல வந்து ஸ்காலர்ஷிப் பப்ளிக் லோன் சொல்லியிருக்காங்க. இப்ப ஸ்காலர்ஷிப்பா இருக்கலாம் அல்ல லோனா இருக்கலாம், அதுல எந்த உறுதியும் கிடையாது. இது போன பட்ஜெட்ல நடந்த விஷயம். அப்ப இந்த பட்ஜெட்ல மட்டும் என்ன தெளிவாக இவ்வளவு பணத்தை நான் இந்த உயர்கல்விக்காக ஒதுக்கி இருக்கிறேன் அப்படின்றது என்ன? நீட் என்பது மட்டுமே ஒருத்தரை தகுதிப்படுத்துறது கிடையாது. நீட் வரணும், நீட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் சமச்சீரான தொடக்க கல்வியை நீங்க கொடுக்கணும்ல. தொடக்க கல்வியில ஈக்குவட்டபிள் அக்சஸ் இல்லாத போது எப்படி ஹையர் எஜுகேஷன்ல ஸ்டாண்டர்ட் நீங்க கொண்டு வர முடியும்? எனவே இது வந்து ஸ்டாண்டர்ட் அப்படின்ற பேர்ல ஏமாத்துறாங்கன்றதா உண்மை. சார், நன்றி பிரின்ஸ். உங்களை தொடர்ச்சியான பின்னணி மத்தியில் தொலைபேசியில் இணைந்தீர்கள், மிக நன்றி. அதுக்கான மறுப்பு ஏதாவது சொல்லுங்க. இல்லை, நான் சொல்றேன். அவர் நீட் வந்து தரமான, நாங்க அதை தானே சொல்லிட்டு இருக்கிறோம். இங்க தரமில்லாத ஒரு கல்வி இருக்கு, இங்க பாடத்திட்டம் மாற்றம் படணும், அதை மாத்தியே கொண்டு வரணும். அப்பதான் இங்க இருக்கிற மாணவர்களும் உயர்நிலையை அடைய முடியும்ன்றதுனாலதான் நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இங்க இருக்கிற தமிழக அரசாங்கம் ஏன் வந்து அதை மறுப்பு தெரிவிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கே தெரியுது எங்களுடைய பாடத்திட்டம் சரியில்லை, எங்க மாணவர்கள் வந்து பாஸ் ஆக மாட்டாங்க, மேல போக முடியாது அப்படின்னு. அந்த நீட்ன்றது வந்து மருத்துவர்களுக்கான இது, அதை மொத்தமா நம்ம சொல்லிட முடியாது. சின்ன இது மட்டும் ஒரு இடைவெளிக்கு பிறகு யாத்திரை உங்களிடமிருந்து தொடர. இந்த கல்வி சூழலில் படித்துதான் நானும் நீங்களும் மதிக்கின்ற உங்களுடைய மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் மருத்துவர் ஆயிருக்கிறார். இங்க தமிழகத்தினுடைய தலை சிறந்த மருத்துவர்கள் அமெரிக்காவிலும் இன்ன பிற நாடுகளிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இல்ல, அது இது தரமாக இருக்குதுங்கிறதுனால அது எதிர்க்கிறார்கள். நானும் அதுதான் சொல்ல வரேன். இங்க இருக்கிற மாணவர்கள் வந்து யாரும் முட்டாள்கள் கிடையாது. நீங்க சொன்ன மாதிரிதான் இங்க படிச்சு இந்த தமிழ் வழி கல்வியில் படித்துதான் அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதியாக வந்தார். அதனால வந்து நாம மதிக்கக்கூடிய விஷயம் ஏன் அந்த புறக்கணிப்பு வருகிறது? ஏன்னா ஏற்கனவே இங்கே சிறப்பான ஒரு நடைமுறை இருப்பதாக தமிழக அரசு நினைக்கிறதோ அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, நான் அந்த இடத்துல இருந்து ஒரு இடைவெளிக்கு பிறகு அந்த இடத்துல இருந்தே தொடரலாம். அப்துல் கலாம் உள்ளிட்ட பலரும் கூட இந்த கல்வி முறையில் உருவானவர்கள் தான் என்கிற அடிப்படையில் நீட்டிற்கான தேவை என்னென்ற கேள்வியோடு ஒரு சிறிய இடைவெளிக்கு செல்லலாம். இடைவெளிக்கு பிறகு தொடரலாம். இணைந்திருக்கிறது. மீண்டும் வரவிருக்கிறேன். இது கேள்வி மத்திய நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தை நகர்த்தி கொண்டிருக்கிறோம். ஷாம், இடைவேளைக்கு முன்பு ஏதோ ஒரு கருத்து சொல்ல முற்பட்டீங்க. தொடர்ச்சியாக விவசாயிகள் சார்ந்து அவர் சில விஷயங்களை முன் வச்சார். விவசாயத்திற்கான நிதிநிலை அறிக்கையில் விவசாயத்திற்கான அவர் நீங்கள் சொன்னல முரண்பட்டார். இல்லை, அதாவது அவர் சொல்கிறதுக்கு நான் முரண்படலை. அதாவது என்னுடைய கருத்து என்னென்னா வந்து விவசாயம் வந்து இந்தியாவுடைய எதிர்காலத்துக்கு மிக முக்கியமான ஒரு அங்கமாக தான் நான் நினைக்கிறேன். அது இன்றைக்கி இல்லை, என்றைக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னாக்கா உலகத்திலே நம்ம வந்து பல விஷயங்களில் வந்து முதன்மை உற்பத்தியாளர். பால் எடுத்துக்கங்க, அவர் பால் சொன்னார், வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 ப்ரொடியூசர். நம்ம தேயிலை, இது போல் பல விஷயங்கள், அரிசி இதில் நம்ம 2வது இருக்கும், அரிசி கோதுமையில். காட்டனில் நம்ம நம்பர் 1, அதே போல் கேஸ்டர் ஆயில், இது மாதிரி பல அக்ரிகல்ச்சரல் கமாடிட்டிஸ். ஒரு சின்ன குறிக்கிறது, அவர் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டின ஒரு சந்தேகத்தை எடுத்தார். கால்நடை வளர்ப்போர்களை பற்றியோ அல்லது கால்நடை பாலை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது தனியார் பெருநிறுவன பால் நிறுவனங்களை ஊக்கப்படுத்தக்கூடியதாக மட்டுமே அது அமைந்து விடுமோங்கிற ஐயம் தான் அவர் வைத்த கேள்வி. இல்லை, அதாவது இன்னைக்கு அந்த துறையில் வந்து இருக்கக்கூடிய சூழல் என்னன்னா, 2
பொது நிறுவனங்கள் தான். மதர் டெய்ரியும் அமுலும் தான் வந்து பெரும் போட்டியாளர்களாக இருக்காங்க. தனியார் நிறுவனங்களும் அவர்களோட ஒரு 2வது 3வது நிலையில் தான் இருக்காங்க. யாரும் அந்த லெவலில் யாருமே இல்லை. முதல் விஷயம் என்னென்னா, 2வது வந்து எவ்வளவு பேர் இருந்தாலும் அவ்வளவு பேருக்கும் வியாபாரம் இருக்குது இன்றைக்கி. ஏன்னா அவ்வளோ கொள்முதல் சக்தி இருக்குது. அது இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பல விஷயங்களில் உலகத்திலேயே நம்பர் 1 இருந்தும் கூட நம்மளால் வந்து அந்த பொருள்களுக்கு மதிப்பு கூட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வந்து விவசாயத்தில் இருந்து வருது, தொடர்ந்து இருந்து வருது. இதுக்கு வந்து நம்ம வந்து விடை காண வேண்டியது மிக மிக அவசியம். ஏன்னா வந்து விவசாயிக்கு வந்து நீங்கள் ஒரு வயபிலிட்டியே இல்லைன்னா அவங்க வளர்க்குறதுக்கு ஒரு இதுவே இல்லை, எந்த விதமான இன்சென்டிவும் இல்லாத ஒரு சூழ்நிலை தொடர்ந்து இருந்து வருது. அரசு போய் இதில் எப்படி தலையிட்டு செய்ய முடியுங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே தொடர்ந்து இருந்து வருது. 20-25 வருஷமாகவே இப்படி தான் இருக்குது. ஒரே ஒரு வழி தான் இருக்குது. என்னென்னா, சில மாநிலங்களில் வந்து அவங்க அரசு வந்து ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டு அதுலேருந்து விலகிடுறாங்க. ஏன்னா உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், எங்கே வந்து நிறைய சம்பாதிக்கணும், உத்தரப்பிரதேஷ் மாதிரி மாநிலங்களில் வந்து அங்கே வந்து பெருசாக அரசு ஒன்றும் செய்கிறது கிடையாது. ஆனால் அங்கே வந்து நீர்நிலைகள் வந்து இந்த அளவு நம்ம சவுத்தில் இருக்கிற அளவு நீர்நிலை ஆக்கிரமிப்பு பாதிப்பு நடக்காமல் இருக்குது. இந்த சூழ்நிலை வந்து தொடர்ந்து நிலவ முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ இதுல ஒரு மத்திய அரசு வந்து சொல்றதுல நான் மாறுபடல. நீங்க 412 கோடி ரூபாய்க்கு ஆர்கானிக் ஃபார்மிங்கை இம்ப்ரூவ் பண்ண போறோம்னு சென்ற ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு இங்க நம்ம மாநிலத்தில் இயற்கை விவசாயம் செய்யற விவசாயிக்கு அதை சந்தைப்படுத்த முடியல, அதை வந்து பாதுகாக்க முடியல, அதுக்கான தொழில்நுட்பம் கிடைக்கல, அதுக்கான முதலீடு கிடைக்கல. அப்ப அந்த 412 கோடி எங்க போனதுங்கிறத நீங்க இந்த பட்ஜெட்ல சொல்லி காமிக்கணும். அப்ப அந்த 412 கோடி ஒதுக்கீடு பண்ணுது. ஆனா பதஞ்சலி போன்ற பெரு நிறுவனங்கள் எல்லா கிராமங்கள்லையும் கடை திறக்க முடியுது. ஆனா அந்த கடையில விற்கக்கூடிய இயற்கை விவசாயத்தால் உற்பத்தி பண்ண உணவுப் பொருளை நான் உற்பத்தி பண்றதை அந்த கடையில வாங்கி வியாபாரம் பண்ணல, நான் உற்பத்தி பண்றதை விற்க முடியல அப்படின்னா நான் எப்படி அதை வந்து பயன்படுத்துகிறேன்? அப்ப அரசாங்கத்தோட கொள்கை எதை நோக்கி இருக்கு? இதுல தான் நாங்க ஒன்று, கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா ப்ரொஃபஸர் இங்கே இருக்காரு. எந்த ஆண்டில் எவ்வளோ முத்ராக்கு சப்சிடி கவர்மெண்ட் கொடுத்துருக்கு சகோதரி சொன்னாங்க அரசு கட்டும்னு. எங்கேயாவது கட்டியிருந்தால் ஆத்திரையார் சார் சொன்னால் ஒத்துக்கிறேன். இது மாதிரி கிடையாது, இது முற்றிலும் கிடையாத விஷயத்தை இருக்குன்னு சகோதரி சொல்கிறாங்க. 2வது, 3 லட்சத்துக்கு மேலே நாங்கள் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் தான் பண்ணுவோங்கிறாங்க. இப்போ நாங்கள் என்ன கேட்குறேன்னா, இப்போ மே மாதம் வரப்போகுது, 12th முடிய போகுது, எல்லாரும் காலேஜ் பசங்களை போய் சேர்க்கறதுக்காக போகிறாங்க, ஸ்கூலில் போய் நிற்க போகிறாங்க, கேஷ் தான் கேட்பாங்க. இந்த நான் பேசலை மேடம், நீங்கள் பேசுகிறேன். இந்த கவர்மெண்ட் சொல்லலாம்ல, இனிமேல் நீங்கள் கேப்டேஷன் ஃபீ வாங்கக்கூடாது. இல்லை கேப்டேஷன் சொல்லி முடிக்கிறேன். ஆனந்த் வரேன் சின்ன குறிக்கிறது. அதாவது கேப்டேஷன் ஃபீஸ் வாங்க முடியாதுங்கிறது ஏற்கனவே விதியில் இருக்குது. முடிச்சிடறேன் இல்லை ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். ஒரு சீட்டுக்கு ஒரு இடத்துக்கு இவ்வளோ தான் வாங்கணுங்கிறதெல்லாம் ஏற்கனவே விதிகள் வகுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விதிகள் புறக்கணிக்கப்பட்டு மீறப்பட்டு கேள்வி முடிச்சிடறேன் சார். தனியார் கல்வி நிறுவனங்கள் அதீத பணத்தை வசூலிக்கிறார்கள் அப்படிங்கிறதா பிரச்சனை. அதைத்தான் இவங்க என்ன சொல்றாங்க, 3 லட்சத்துக்கு மேலே நீங்கள் ரொக்கமாக வாங்காதீங்க, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மட்டும்தான் சொன்னால் அவங்களால அவ்வளோ கேப்டேஷன் ஃபீஸ் வாங்க முடியாது. நான் என்ன சொல்கிறேன், இப்போ ஒரு பெரிய நிறுவனத்தில் பெரிய கேஸ் நடந்தது, ஓகே ரைட்டுங்களா? இப்போ வந்து இந்த ஆளும் கட்சிக்கு சேர்ந்தவங்க தான் 2-3 பேர் இங்கே பெரிய இந்த மெடிக்கல் காலேஜ் எல்லா கட்சியிலும் நீக்கமர இல்லை இங்கே சின்ஸ் அவங்க கட்சியில் இப்போ என்ன சொல்கிறாரு, பிளாக் மணி கிடையாதுன்னு. ஃபீஸையே நீங்கள் வந்து கேஷாக டிரான்சாக்ட் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாமே டிஜிட்டல் இந்தியா, நம்மளும் டிஜிட்டல் இந்தியா, நீங்களும் டிஜிட்டல் இந்தியா. ஸோ ஆல் யூனிவர்சிட்டிஸ் ஷுட் நாட் டீல் வித் கேஷ். ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் கேன் நாட் டீல் வித் கேஷ். யூ ஷுட் டீல் ஒன்லி பை டிஜிட்டல் மெத்தட்ஸ். நீங்கள் எங்களுக்கு சொல்கிறீங்கல்ல டிஜிட்டல் இந்தியா, கேஷ் இந்தியா, அதெல்லாம் இருக்கிறது ஒரு 4-5 பெரிய யூனிவர்சிட்டி தான். அது ஏன் பண்ணக்கூடாதுங்கிறீங்க? அவங்களுக்கு என்ன சொல்ல, கேஷ் டிரான்சாக்ஷனே நாட் அலௌட். பேங்க் கேஷ் சொல்றாங்க 3 லட்சத்துக்கு மேல வாங்கலையே, அப்படி சொல்லலையே. 3 லட்சத்துக்கு மேல கேஷ் டிரான்சாக்ஷன் நாட் அலௌட் அப்படினு சொன்னா அது எப்படி எடுத்துக்கிறது? சீரியஸ் சொல்லுங்க. லட்சத்துக்கு மேல நீங்க வச்சிட்டீங்கன்னா இல்ல ஒரே டிரான்சாக்ஷனை எவ்வளவு வேணா பிரிக்க முடியும்? சட்டம் போட்டதுக்கு அப்புறம் சீரியஸா இருந்தானே இல்ல ஒரே டிரான்சாக்ஷனை I can break it up into half a dozen transactions. So don't tell me this. அதாவது அரசினுடைய நடவடிக்கை நம்ம பாராட்டலாம், ஆனால் யதார்த்தங்களையும் கணக்கில் எடுக்க வேண்டியிருக்கு. ஆக இது ஒரு தொடர்ந்து நடத்த வேண்டிய ஃபைட்டு. வெல்கம் பண்ணலாம், அது ஆட்சேபனை இல்லை. அதோட ஆத்ரேயாவோட இணைந்த ஒரு கேள்வி எனக்கு வேளாண்மை பற்றி நான் சொல்ல வேண்டியிருக்கேன். இதை தொடர்ந்து நம்ம பேசுகிற விஷயம். நான் இந்த உணவு பாதுகாப்பில் பணியாற்றுவதனால அதில் ஆய்வுகள் மேற்கொண்டதுனால சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு சொன்னால், பாண்டியன் ஐயாவுக்கும் தெரியும், அது 91ஆம் ஆண்டுக்கு பிறகு அமலாக்கக்கூடிய கொள்கைகளில் தொடர்ந்து 3-4 விஷயங்கள் விவசாயத்தை கடுமையாக பாதித்திருக்குது. நான் ஷாமி ஏற்கனவே ஷேர் பண்ணிகிட்ருக்கிறோம். அதாவது ஒன்று வந்து நீங்கள் வந்து
ஃபிஸ்கல் பற்றாக்குறையை கட்டுப்படுத்துவது, அதை பெரும்பாலும் செலவை குறைத்து மட்டுமே கட்டுப்படுத்துவது என்ற அடிப்படையில் இடுபொருள் மானியங்களை வெட்டுவது என்பது 91 துவங்கியது. இடுபொருள் மானியங்களை வெட்டியது மட்டுமல்ல, உரத்துக்கான விலை ஏறியது, பூச்சி மருந்துக்கான விலை ஏறியது என்பது மட்டுமல்ல, மின்சாரம், டீசல் எல்லாமே ஏறியது என்பது மட்டுமல்ல, விவசாயிகள் விற்கக்கூடிய விளைபொருட்கான விலை என்பதும் உலக வர்த்தக அமைப்பினுடைய நம்முடைய ஒப்பந்தங்களின் விளைவாக 90களின் பிற்பகுதியில் கடுமையாக சரிந்தது. தமிழகத்தில் விவசாயிகள் தமிழகம் இந்தியா முழுவதும் விவசாய தற்கொலை துவங்கிய காலகட்டம் அது. மூன்றாவது, அரசின் பற்றாக்குறையை குறைப்பது, அதுவும் செலவை குறைத்துத்தான் குறைப்பது என்ற காரணத்தின் விளைவாக வேளாண் விரிவாக்க பணியமைப்பு சீர்குலைக்கப்பட்டது. தேசிய வேளாண் ஆராய்ச்சி அமைப்பு சீர்குலைக்கப்பட்டது. தொடர்ந்து நடக்கின்ற ஒரு 20 ஆண்டு கதை இது. ஆனால் என்னன்னு சொன்னால் 2004 இந்தியா ஷைனிங் என்று சொன்னவர்கள் தோல்வியுற்ற பிறகு அப்பொழுது வந்த அரசாங்கம் ஒரு சிறிது காலம் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ரெஸ்டோர் பண்ணினாங்க. அக்ரிகல்ச்சர் க்ரோத் இம்ப்ரூவ் ஆச்சு. 2004-05 2013 வரைக்கும் க்ரோத் இம்ப்ரூவ் ஆகலாம் சொல்ல முடியாது. இப்போ வேணால் அரசியல் ரீதியாக சில சொல்ல விரும்புவாங்களா இருக்கும். ஆனால் அது கூட கடுமையான ப்ரெஷர், ஒன்று ஃப்ரம் அலைஸ் நேசத்திலிருந்து கடுமையான ப்ரெஷர், ரெண்டாவது சுப்ரீம் கோர்ட்டுடைய இன்டர்வென்ஷன். நீங்கள் மதிய உணவாக இருக்கட்டும், உணவு பாதுகாப்பு அமைப்புகளாக இருக்கட்டும், அப்போது ஒரு பீரியடில் ட்ரைபல் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட்டு, ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்டு, அதேமாதிரி எம்என்ஆர்ஜிஎஸ்லாம் வந்தபொழுது ஓரளவுக்கு ஊரக பகுதிகளுக்கு நம்ம போக முடிந்தது. அதில் விவசாயத்துக்கு அப்பவும் முழுமையான நியாயம் வழங்கப்படலை. இன்றும் மத்திய அரசுடைய ஒட்டுமொத்த கொள்கைகளை மறுபரிசீலனை செய்யாமல் இந்தியாவின் வேளாண்மை துறையை பாதுகாக்க முடியாது சார். நீங்கள் தொடர்ந்து விவசாயிகள் தற்கொலை தொடர்கிறதுங்க. துயரம் நாடு கூட தொடர்கிறது. அது ரொம்ப கொடுமையான துயரம். நான் அதோட வர இன்னும் ஒரு பாயிண்ட் நான் சொல்ல மறந்தேன். என்னென்னா, அதாவது இப்போ இன்றைக்கி சப்சிடி எடுத்துங்க, மானியங்கள் நிறுவனங்கள் மூலமாக விவசாயிக்கு போகுது. என்னை பொறுத்த மட்டும் அந்த விவசாயம் மூலமாக நிறுவனங்களுக்கு போகிறது பெட்டர்னு நான் ஃபீல் பண்ணுறேன். 1 ஏக்கர் நீங்கள் பண்ணுறீங்களா, இவ்வளோ பண்ணுறீங்களா, இவ்வளவு க்ளீனாக காஸ்ட் பண்ணி இந்த பணம் நீங்கள் அந்த ஃபர்டிலைசர் கம்பெனி கொடுக்குற பணத்தை நீங்கள் விவசாயத்துக்கு கொடுத்துட்டா அவர் அதில் எரு போடுறதா, இல்லை உரம் போடுறதா, இல்லை இயற்கையாக பண்ணுறதா, அந்த சாய்ஸை அவர் பண்ணாருனாக்கா அவர் அதாவது பெட்டர் அலோகேட்டர் ஆஃப் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. அவர் நிச்சயமா இருப்பாருங்கிறதா என்னுடைய கருத்து. இல்ல அது வரணும். உற்பத்தி செலவு கணக்கிட்டு நான் சொல்றது வித்தியா, நான் சொல்றது வேற. நான் சொல்றது எங்களுக்கு மானியமே வேண்டியல்லங்க. நீங்க இன்னைக்கு ரயில்வே பட்ஜெட்ல என்ன சொல்றாரு, ரயில்வேயோட கட்டணத்தை நாங்க போட்டியையும் செலவினத்தையும் கணக்கிட்டு நாங்க ரயில்வே கட்டணம் நிர்ணயிக்க போறோம்னு சொல்லிவிட்டார் ஒரு வார்த்தை. இப்ப அதை கேட்டா ரயில்ல போக முடியுமாங்கிற சந்தேகம் இருக்கு. ஆனா அதை ஏத்துக்கிறோமோ இல்லையோ, ஆனா அதே நேரத்துல விவசாய உற்பத்தி பொருளுக்கு உற்பத்தி செலவை கணக்கிட்டு விலையை நாங்க நிர்ணயம் செய்வோங்கிற வார்த்தையை சொல்ல முடியல. அவங்க சொன்ன கேள்விதான். அந்த ரயில்வே துறையை பத்தி கேட்டாரு. ரயில்வேக்குன்னு தனி பட்ஜெட் ஒதுக்கப்படலைங்கிறத குறித்து உங்களுடைய பார்வையும் அவர் ஒரு கேள்வி முன்வைக்கிறாரு. போட்டியையும் இதையும் கருத்தில் கொண்டு, தேவையும் கருத்தில் கொண்டு டிக்கெட் விலை நிர்ணயம் செய்யப்படலாம் அப்படிங்கிற ஒரு செலவை, அதுதான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருகின்ற பொழுது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃப்ளைட் டிக்கெட் மாதிரி ரயில்வேக்கான டிக்கெட்டும் கூட அன்னன்னைக்கு தீர்மானிக்கப்படலாம், தேவையை பொறுத்து அதீத விலைக்கு விற்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு ஐயத்தை அவர் முன்வைக்கிறாரு. அதோடு இணைத்து உங்களுடைய பார்வை. இல்ல, இப்ப ரயில்வே டிக்கெட் நம்ம தெரியும் 3 வருஷமா எந்த மாற்றமும் இல்ல, அப்படியே தான் ஓடிட்டு இருக்கு. சர்ச் பிரைசிங் இருக்குமா? இல்ல, பெரிய இல்ல பெருசா இது கிடையாது. தேவையானது தட்கால்ங்கிற பேர்ல 300 ரூபாய் கட்டணம் அதிகமா இருக்கு. சென்னை தட்கால்ங்கிற பேர்ல 300 ரூபாய் அதிகமா இருக்கு. செகண்ட் கிளாஸ்ல இருக்கு. அது எப்படி ஏத்துக்க முடியும்? இல்ல சர்ச் பிரைசிங் இருக்கு. தட்கால் ஆரம்பத்துல இருந்தே இல்ல. அவங்க முடிச்சிட்டோம். நீங்க உங்க கருத்துல மறுபடியும் நேரம் இருக்கு. நான் தரேன் நேரம் தரேன். ஜமீலா ரயில்வே துறைக்குனே இப்ப மத்திய அரசாங்கம் தனிப்பட்ட முறையில் 55,000 கோடி எல்லாம் அலாட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொன்னு, இவங்க ரயில்வேக்கு தனி பட்ஜெட்ல ஏன் இப்படி கொண்டு வரான்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்படி ஒரு இப்ப பார்க்கும்போதுதான் தெரியுது, இவ்வளவு எளிமையாக இருக்கிற ஒரு விஷயத்துக்கு 90 வருஷமா இதையே நம்ம பண்ணிக்கிட்டு உட்காந்துருந்தோம் அப்படின்னு சொல்லி தோணுது. சரிங்களா? இதுல கூடுதலா ஒரு அந்த 3 லட்சத்துக்கு மேலான டிரான்சாக்ஷன் பத்தி ஒரு கேள்வி வைக்கும்போது அவர் ஆத்திரையா ஒரு வாதம் சொல்றார். நம்ம ஊர்ல தெரியும் எவ்வளவு ரூலை பிரேக் பண்ணுவாங்கன்னு. நீங்க இதெல்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய, இப்ப நீங்க 3 லட்சத்துக்கு மேலேங்கிறத ஒருத்தர் 5 லட்சமாவோ 10 லட்சமாவோ கூட கேஷா டிரான்ஸ்ஃபர் பண்றாருன்னு வைங்களேன்,
அது ஹாட் கேஷாவே நடக்குது, பண பரிவர்த்தனையாகவே நடக்குதுன்னா அதை எப்படி மானிட்டர் பண்ணுவீங்கிற கேள்வி இயல்பாக. இல்ல அதுக்கு தான் மத்திய அரசு ரொம்ப திறமையா கையாண்டாங்க. இப்ப யார் கையிலயும் காசு இல்ல, எடுக்க முடியல. அப்படி ஒரு திட்டம் வந்ததுக்கே காரணமே இன்னைக்கு உங்களுக்கு புரியுது. இல்ல வெளிப்படையா சொல்லணும்னா இதோட எதிர்காலம் என்னன்னா கிட்டத்தட்ட ரயில்வே எல்லாமே தனியார் மயமாயிட்டு. ஏன் அதுக்கு ஒரு தனி பட்ஜெட்? இல்ல இப்ப ரயில்வே பத்தி பேசல நான். இந்த 3 லட்சம் ரூபாய் இது அவர் கேக்குறாரு, அதுக்கு நான் சொல்லிடுறேன், விளக்கம் சொல்லிடுறேன். இப்போ உண்மையிலேயே தனியார் கல்லூரிகள் வந்து பயங்கரமா கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க, அது எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்றேங்க, இந்த இடத்துல சொல்றேன், ஆனா எந்த கல்லூரின்னு சொல்ல விருப்பப்படல. என்னுடைய மகனுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் சீட்டுக்கு நான் போகும் பொழுது அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, மொபைல் போனெல்லாம் வச்சுட்டு வந்துடணும், வாயை திறந்து கூட எவ்வளவு நம்ம லஞ்சம் கொடுக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க எழுதி காட்டுறாரு அவரு. அப்படியாங்க நான் அமௌண்ட்டை சொல்லிட்டு கேட்கறேன், 5 லட்சம் ரூபாய் கொடுக்க சொல்றாங்க, நீ இந்த பிரான்ச் எடுக்கணும்னா 5 lakhs கொடுங்க, இந்த பிரான்ச்னா 7 lakhs கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு பணம் என்கிட்ட கிடையாது. நான் நோட்டா இருந்தா கருப்பு பணம் வச்சிருந்தேன், இல்ல நான் கணக்கிலே காட்டாம வச்சிருந்தா போய் கொடுக்கலாம். ஆமா இப்ப லிமிட் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது ஒரு வகையில நல்லதா தான் இருக்கு. இப்ப இவங்க எல்லாம் எங்க இருந்து இப்போ எங்ககிட்ட பணம் இல்லைங்க, நான் வேணா உனக்கு அக்கௌண்ட்ல பணம் கொடுக்கட்டான்னு கேட்டாக்கா ஐயோ வேண்டான்னு பயந்து ஓடிடுவாங்க. சோ நிச்சயமாகவே இது குறைக்க முடியும். அப்படி ஒரு நல்ல திட்டமா தான் இருக்கு, நம்ம பார்க்கணும். அதாவது எல்லாமே ரூல்ஸை பிரேக் பண்றதுக்கு நிறைய வச்சிருப்பாங்க. இப்ப 3 லட்சம் இருக்குன்னா அதுக்கு 4 பேர்கிட்ட கொடுத்து 3 கொடுப்பாங்க. இப்ப இன்னைக்கு பாருங்க 1 கோடி அக்கௌண்ட்ல 2 லட்சத்துல இருந்து 80 லட்சம் வரைக்கும் டெபாசிட் பண்ணிருக்காங்களாம். எப்ப நவம்பர் 8ல இருந்து டிசம்பர் 30ஆம் தேதிக்குள்ள 1 கோடி அக்கௌண்ட். அப்ப இப்ப பாக்கும்போது தெரிய வரும் இப்ப யாருன்னு சொல்லிட்டு. ஆமா கண்டுபிடிக்கிறாங்க, கண்டுபிடிச்சதுனால தான் தெரிய வருது 1 கோடி அக்கௌண்ட்னு சொல்லிட்டு. திரு ஆத்ரேயா ஷாம் அவங்க ஒரு வாதம் வைக்கிறாங்க, மணி இருந்தா தானே கேட்டுவீங்க, மணியே இல்ல, அது ஒரு சாதனை தானே, அது நீங்க பிளாக் மணி ஒழிக்காதான்? இது எப்படின்னா எல்லாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த கருப்பு பணம் பணமதிப்பு நீக்கம் வந்தபோது ஒரு வாதம் வைக்கப்பட்டது. ஒருவேளை ஒருவர் தன் பிள்ளையை மெடிக்கல் சீட்டுக்கு போய் சேர்க்கணும்னா ஒரு 25 லட்சம் ஒரு சொத்தை விற்பாங்க, அதுலேருந்து வர கேஷ்லேருந்து இந்த வாதம் வைக்கப்பட்டது. அதுவும் சாதாரண ஒரு அறிஞரே வச்சார் இந்த வாதத்தை. அதாவது இப்போ இல்லை சூழ்நிலையில் இன்றைக்கி மெடிக்கலில் இது பண்ண முடியாதுங்கிறத கூட நம்ம யதார்த்த நிலையே தெரியாமல் நம்ம பேசி, ஏன்னா அதை நம்ம அவ்வளோ ஊறி போயிட்டோம், ரொம்பவே ஊறி போயிட்டோம். இதுல மீன்ஸ் அதாவது அவ்வளவு பணம் கொடுக்க முடியாது இல்ல. இன்னைக்கு லாஸ்ட் இயர் நீங்க பண்ணிருக்க முடியாது அது. ஆனா அது 1 வருஷம் ஆகி கூட அவர் முடிக்கல. நீங்க உயர்நிலையில இருக்கிறவங்களுக்கே இந்த வாதம் வைக்கிறாங்க. ரெண்டாவது சார் சட்டங்கள் இருக்கு, பிஎம்எல்ஏன்னு ஒன்று இருக்கு, நீங்க கேஷ் எல்லாம் கொடுத்து அதுல அந்த கொடுக்குற நேரத்துல நீங்க மாட்டினாலோ இல்லை கொடுத்ததுக்கு அப்புறம் நான் திரு ஷாம் அவருடைய வார்த்தை நான் இப்படி எடுத்துக்கிட்டுமா, அரசு நிர்ணயித்த கட்டணத்தின்படி தான் இப்பொழுது தனியார் கல்வி நிறுவனங்கள் கட்டணங்களை வசூலித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையை மத்திய அரசு உருவாக்கி இருக்கிறது. ஃபீஸ் அரசு நிர்ணயம் பண்ணபடி தான் வாங்குறாங்க. நான் கேக்குறேன் ஒரு நிமிஷம், விதிகளின்படி. ஏன்னா நீங்க அதான் நீங்க அட்மிஷனுக்கு நீங்க வேற சிஸ்டம் கொண்டு வந்து தான் ஆகணும், வேற வழி கிடையாது. அதாவது அப்ப என்ன ஆகும், என்ன சொல்லுவாங்க, நாங்க இப்போ சிலருக்கு நீங்க அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்க சில பல்கலைக்கழகங்களுக்கு, அவங்க எல்லாம் செக் மூலம் தானே வாங்குறாங்க. ஏன் ஒருத்தர் செய்யும் போது இன்னொருத்தர் உதாரணம் அவங்க வீட்டுல நடந்த உதாரணத்தை வச்சாங்க. வரேன் ஒரு நிமிஷம் அமைதியா இல்ல. ஒரு சில நிறுவனங்கள், என்னுடைய கேள்வி, இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கையும் இந்த 3 லட்சத்துக்கு மேலாக டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாதுங்கிற விஷயமும் ஷாம்சேகர் நம்புகிறாரான்னு தான் ஆத்ரேயா. நிச்சயமா நம்பித்தான் ஆகணும். அது குறைக்கும். டிராஃபிக்ல நீங்க போறீங்க, வண்டிங்க இத்தனை லட்சக்கணக்கில் போகுது, இதுல பாதி பேர் டிராஃபிக் ரூல் ஃபாலோ பண்ணலாம். நீங்க டிராஃபிக் ரூல்ஸ் மதிக்க என்பது வேறு, நடைமுறை தான். ஒரு சட்டம் அதை மதிச்சு தான். இல்ல நான் அதை கேட்கல. முக்கியமா சட்டமாகும் நம்பிக்கைக்கு நடைமுறைக்குமான வித்தியாசம் இருக்கு. இந்த நாட்டு மக்களே குற்றவாளிகளாக உத்தர குத்தி ரோட்ல நிற்க வச்ச காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால நம்பகத்தன்மை இல்லைங்கிற ஒரு பிரச்சனை நம்ம சந்திக்கிறோம் சமுதாயத்தில். என் பாயிண்ட் நான் கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் நல்லது தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதை என்கரேஜ் பண்ணணும், ட்ரேஸ் பண்ண முடியும், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அதுக்கான கட்டமைப்புகளையும் உருவாக்கி கொண்டே பண்ணணும். அதான் சொன்னேனே, ஆய்வறிக்கையில் அரவிந்த் சுப்ரமணியன் அழகாக சொல்லியிருக்கிறாரு. நிதியமைச்சர் மழுப்புறாரு. நிதியமைச்சர் அந்த பட்ஜெட் நிதிநிலை அறிக்கையில் ஒரு வார்த்தை கூட இந்த செல்லா காசு நடவடிக்கை எவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்துன்னு சொல்ல தயாராக இல்லை. அரவிந்த் என்ன சொல்கிறாரு, ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ் ஆர் ரியல், ஷார்ட் டேர்ம் காஸ்ட்ஸ் ஆர் ரியல், லாங் டேர்ம் கெயின்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல்னு சொல்கிறாரு. நேர்மை அவர்கிட்ட இருக்குது. ஆனால் நிதியமைச்சரை பொறுத்தவரையில் எந்த பாதிப்பும் இல்லைன்னு பாணியில அவர் பிரசன்ட் பண்றாரு நிலை அறிக்கை. சரியில்லை தான் நினைக்கிறேன். அதாவது உங்களுக்கு கல்வி இது போல இடங்கள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகளை நீங்க எடுக்கணும்னா நிச்சயமா அதுல பண பரிவர்த்தனை இருக்கக்கூடாது. ஒன்று கேட்குறேன், ஷாம் இப்படிலாம் சொல்றாரு, எங்கேயும் கேஷே இருக்காது, வச்சுக்கவே முடியாது.
தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரி வீட்டில் புது பேன் இருக்கிறச்சியே புது நோட்டே வருது, இல்லை புது நோட்டே புது நோட்டே வருது. 100 கோடி கிட்ட செய்யுது. அவங்களும் என்ன சொல்றாங்க? இருங்க விடுங்க, அதை விட்டுருங்க. அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா இருங்க சார், நான் சொல்லி முற்றிலும் முடிச்சிடுறேன். ஆனால் இவங்க அதை கட்சிக்கு கட்டுப்படுத்தும் திருப்பதியில குஜராத் ரெகுலேட் பண்ண முடியுங்கிறாங்க. இருங்க சார், குஜராத் சார்பில் நான் கேட்கிறேன், சட்டம் இருக்குங்கிறதால தான் நான் பேசுறேன். இப்போ இது வரைக்கும் நான் பேசல. ஒரு மைனிங் பேரன் பல 100 கோடி ரூபா புது நோட்டில் மாற்றினதை பார்த்தேன் அப்படின்னு 8 பேஜ் நோட்டு எழுதி சூசைட் பண்ணிட்டாரு பெங்களூரில். அவர் சூசைட் நோட், அது எவிடன்ஸ். இவருக்கு லா தெரிஞ்சிருக்கும், எவிடன்ஸ் அது. இன்னும் அந்த மைனிங் பேரன் மேலே ஏன் ஆக்ஷன்? இவர் தான் சொல்கிற சட்டமாக மீற முடியாதுங்கிறாரு. அவர் வீட்டில் ரெய்டு பண்ணி கோடிக்கணக்கில் புது நோட்டு பிடிக்கப்பட்டது. அவர் இந்த சட்டங்கள் கருப்பு பணத்தை ஒழித்து விடாது. நான் கேட்குறேன், சட்டம் தான் இருக்குன்ட்டாரு, ஆக்ட் டைட்டாக இருக்கே. அப்போ அந்த மைனிங் பேரன் நான் நிறைவு கருத்தில், ஏன்னா 4 நிமிடம் தான் இருக்குது. ரயில்வே பட்ஜெட்டை பற்றி உங்களுடைய கருத்தை நான் வைக்கவே இல்லை. ரயில்வே துறைக்கு தனி நிதிநிலை அறிக்கை 90 ஆண்டுகள், இந்த 60 ஆண்டுகளாக ஏன் இதை பண்ணாங்க அப்படிங்கிறது இவ்வளோ எளிமையான ஒரு விஷயத்துக்கு ஏன் இவ்வளோ எளிமையான விஷயம் இதுதான். போன வருஷம் நான் இவ்வளோ பண்ணேன்னாரு, இங்கே எங்கே ஆச்சுன்னு தெரில. புல்லட் ட்ரெயினுக்கு தண்டவாளம் போட்டாரா தெரியல. டெடிக்கேட்டட் ஃப்ளைட் காரிடார் 10 வருஷமாக கட்டிகிட்டு இருக்கோம். எவ்வளோ தூரம் கம்ப்ளீட் ஆச்சு ஒன்றும் தெரியல. இது மெட்ரோ ரயிலை இப்போ தனியாக பிரிச்சுட்டாங்க. இந்த மெட்ரோ ரயிலில் மெட்ராஸில் நம்மளும் ரொம்ப நாளாக மெட்ரோ ரயில் ஃபுல்லாக ஓடும், நம்மளும் பார்த்துட்ருக்கோம். அந்த மெட்ரோ ரயில் என்ன போகுது தெரியல. மீட்டர் கேஜ் ட்ரெயின் நம்ம மற்ற ஊர்லலாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. தமிழ்நாட்டில் பல இடத்துல மீட்டர் கேஜ் ஓடிட்டுருக்கு. அந்த மீட்டர் கேஜ் என்னைக்கு ஒர்க் கம்ப்ளீட் ஆச்சா இல்லையா தெரியாது. டபுளிங் ஆஃப் ட்ராக்ஸ் இங்கேருந்து கன்னியாகுமரி வரைக்கும். நான் நிறைவு கருத்தை அப்படி எடுத்துக்கிறேன். என்னோட நிறைவு கருத்தை என்னென்னா, இன்றைக்கி மிகப்பெரிய பாதிப்பு தமிழ்நாட்டில் வருதா புயல், மிகப்பெரிய இயற்கை பேரிடர் வறட்சி. இதை பற்றி இந்த மாநிலத்துடைய பாதிப்பு, இதுக்கு ஒரு பெரிய ஒரு திட்டம், தொலைநோக்கு பார்வையோட திட்டம் வேணும், நிதி வேணும்னு கேட்டோம். அதை பற்றியான ஒரு அறிவிப்பு அதில் இடம்பெறல. கரும்பு விவசாயி அரசாங்கம் நிர்ணயித்த விலையை கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க, அந்த நிலுவைத் தொகை கொடுக்க மறுக்கிறாங்க. நிலுவைத் தொகையை நான் 6000 கோடி வட்டியில்லா கடனாக கொடுக்குறேன்னு மத்திய அரசாங்கம் அறிவிச்சுது. அந்த பணத்தை கூட நேரடியாக விவசாயிகிட்ட கொடுக்காம ஆலைகள்கிட்ட கொடுத்து அவங்களுக்கு இது வரைக்கும் விவசாயிகளுக்கு பண்ணலை. இதை பற்றியான ஒரு அறிவிப்பு அதில் இடம்பெறலை. இப்படி உற்பத்தி செலவுக்கு விலை நிர்ணயம் பண்ணுவது குறித்தான ஒரு கொள்கை நிலையை அரசாங்கம் தெளிவுபடுத்தாமல் இருக்குது. இப்படி மிகப்பெரிய பாதிப்பில் இருக்கிற இந்த கடன் தள்ளுபடி குறித்து எந்த அறிவிப்பும் இல்லை. கடனுடைய 10 லட்சம் கோடி கடன்கிறாங்க, வாங்குறதுக்கு தகுதியே யாருக்கும் இல்லை, வங்கிகள் சொல்லிட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு எல்லாருமே தற்கொலைக்கு போகிறாங்க. அதை பற்றியான எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாதது ஒரு ஏமாற்றம் அளிக்குது. ஆக இதை பற்றி சொல்லணும் உடனடியாக. நிறைவு அது வரவு செலவு கொள்கைகளை பொறுத்தவரையில் அவை தொடர்ந்து ஒரே சட்டகத்தில் அமைகின்றன. ஒன்று, பற்றாக்குறையை மிகவும் குறைக்க வேண்டும். அந்த ஃபிஸ்கல் பற்றாக்குறை சொல்லப்படுகின்ற அரசின் மொத்த செலவுக்கும் கடனில்லா வரவுக்குமான இடைவெளியை செலவை குறைப்பதன் மூலமாக மட்டுமே குறைக்க வேண்டும் என்ற அணுகுமுறை நீடிக்கின்ற வரை இந்திய நாட்டினுடைய தேவைகளை ஒட்டி பட்ஜெட்டுகளை போட முடியாது. பட்ஜெட் என்பது அரசின் பல கருவிகளில் ஒன்று தான். பட்ஜெட்லேயே எல்லாம் மாற்ற முடியும் நான் நினைக்கல. அதனால் பட்ஜெட்டுக்கு ஒரு வரம்புகள் இருக்கா, ஒரு நிதியமைச்சருடைய பிரச்சனை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த அடிப்படையாக இது ஃபிஸ்கல் பற்றாக்குறை 3.2% இருக்குன்ற அவசியமே இந்த ஆண்டு கிடையாது. டைம் இருக்குது. உலக பொருளாதாரம் மந்தமாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்களுடைய ஃபிஸ்கல் பேலன்ஸ் பேமெண்ட்ஸ் பிரச்சனை சீரியஸாக இல்லை. அதில் இந்த ஆண்டு நீங்கள் கூடுதலாக முன்முயற்சி எடுத்திருக்க முடியும். லார்ஜர் டெபிசிட் கூட இன்கர் பண்ணியிருக்கலாம், ஒன்றும் குடிக்கிட்டு போயிருக்காது. ஆனால் ஒரு மெக்கானிக்கலாக ஃபிஸ்கல் டெபிசிட் இவ்வளோ தான் இருக்கணும் என்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் செயல்படக்கூடிய அந்த நியோலிபரல் பாலிசியினுடைய விளைவை நம்ம பார்த்துட்டோம் சார். காங்கிரஸ் யூபி ஆட்சியில் கூட கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்தது அந்த விஷயத்தில். நிறைவு பொருளாதார சீர்திருத்தத்தோடு இந்த இந்திய நாட்டின் வளர்ச்சிக்காக அப்படின்றத மையப்படுத்தி இந்த பட்ஜெட் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஜென்ரலாகவே எல்லா அரசு சட்டங்களையும் பிரேக் பண்ணிடுவாங்க அரசியல்வாதிகள்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் அரசியல்வாதிகள் வாங்கக்கூடிய நன்கொடையில் கூட ஒரு சீர்திருத்தம் கொண்டு வரணும்னு நினச்ச ஒரு கட்சி நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியாக தான் இருக்க முடியும். ஏன்னா இது ஓட்டுக்காக இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை இல்லாமல் 2000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நாங்களும் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறோன்னு சொல்லி மக்களுக்கும் காண்பிக்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. அதை சொல்லும்போது தான் எதிர்கட்சிகள்லாம் மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும், ராகுல் காந்தியாக இருக்கட்டும், உடனே ஐயோ அம்மான்னு குய்ய முறையான்னு குதிக்கிறாங்க. நாங்கள் எப்பயுமே ஸ்ட்ரெயிட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு அரசாங்கம் இருக்கிறதுனால உண்மையாகவே இது ஒரு சிறந்த பட்ஜெட்டை கொடுத்துருக்குறாங்க. இதை அப்படியே கொண்டு போனோன்னா அடுத்த ஆண்டு
அது நம்மளுடைய இந்திய பொருளாதாரம் எவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது, ஒரு மேன்மையான நிலைக்கு எப்படி இந்தியா வந்திருக்கிறன்றதை நம்ம நிச்சயமா பார்க்க முடியும். அப்போ ராகுல் காந்தியும் மம்தா பானர்ஜியும் இந்த குறிப்பிட்ட நீங்கள் சொன்ன குறிப்பிட்ட விஷயங்களில் எந்த கருத்தையும் சொன்னதாக எனக்கு நினைவில்லை. எனக்கு காரணம் விஷயத்துக்காக சொல்லல, பட்ஜெட் ஜெனரலாவே அரசியல் கட்சிகளுக்கான நிதியை பற்றி பயங்கரமா குறை சொல்லிருக்காங்க. காங்கிரஸ் தரப்பில் யார் இல்லைங்கிறதால அதை பதிவு செஞ்சு பயங்கரமா குறை சொல்லியிருக்காங்க. அதனால நான் சொல்ல வரேன், எதிர்க்கப்பட்ட பொழுது எதிர்க்கட்சிகள் ஏன் எதிர்க்கிறார்கள் என்று பிரதமர் சொன்னார். அவங்க தயாரா இல்லைன்னு சொன்னார். அப்போ பாஜக தயாரா இருந்ததுங்கிற பொருள் அதில் அடங்கியிருக்கு. நம்ம சேர்த்து பார்க்க நிறைய சில அரங்கில் இணைந்த ஐவருக்கும் ஒரு அமைதியான ஆழமான கலந்துரையாடலை விவாதத்தை நடத்தினீர்கள். மிக நன்றி. கேள்வி நேரம் தன்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது. ஏதோ இடத்துல இந்த நிதிநிலை அறிக்கை மிகச் சிறப்பானதாக இருக்கும் என்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்பிக்கைகளுக்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். இது சிறப்பான நிதிநிலை அறிக்கையாக இருக்கும் என்று சொன்னால் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை இங்கே சுட்டிக்காட்டி சில வாதங்களை முன்வைத்தார்கள். திட்டங்கள் அறிவிக்கப்படுவதோடு பட்ஜெட்டில் சொல்லப்படுவதோடு நின்று விடாமல் அது நடைமுறைக்கு வருகின்ற பொழுது மட்டுமே, அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் அது நடைமுறைக்கு வருகின்ற பொழுது மட்டுமே அது சாமானியர்களை பயனடையக்கூடியதாக ஒன்றாக இருக்கும். அதை நோக்கி இது இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நானும் நிறைவு செய்கின்றேன். நடந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு, அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் நாளை மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். இது கேள்வி நேரம். நன்றி.